முன்பதாக இன்றைக்கி நேராக ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு நாட் தெர்மோமீட்டர் பட் தெர்மோஸ்டாட். செய்தியினுடைய தலைப்பு என்னது? தெர்மாமீட்டராக இருக்காதீங்க, தெர்மோஸ்டாட்டாக இருங்க. சொல்லுங்கள். தெர்மாமீட்டராக நான் இருக்க மாட்டேன், தெர்மோஸ்டாட்டாக இருப்பேன். இதை செய்தினா முடித்த பிறகு திருப்பி கேட்பேன். அதுக்கு நீங்கள் திருப்பி அதே கேள்விக்கு பதில் சொல்லணும். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனமும் 8வது வசனமும் நாம் வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனமும் 8வது வசனமும் வாசிக்கிறோம். மோசேயை மரித்த பிறகு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். மோசேக்கு நான் என்ன சொன்னனோ அதே பிளெஸிங் உனக்கு இருக்கும். 8வது வசனம் வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக, இதில் எழுதியிருக்கிறதையெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வசனம் அப்படியே நீ கேட்டோம். யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், மோசேயின் காலத்தில் நீ யுத்தம் பண்ண மாதிரி இப்போ யுத்தம் பண்ணக்கூடாது. மோசே உயிரோடு இருக்கும்போது நீ யுத்த காலத்தில் கத்தியை பிடிச்சி யுத்தம் பண்ண. மோசே 2 கையையும் தூக்கிட்டு நின்னார். இங்கிட்ட ஆரோன் கையை பிடிச்சிக்கிட்டாரு, இங்கே ஊர் கையை பிடிச்சிக்கிட்டாரு. அப்படி தான் நீ யுத்த காலத்தில் நீ யுத்தத்தில் ஜெயித்தாய். ஆனால் இனி நடக்கக்கூடிய யுத்தம் இந்த மாதிரி யுத்தமாக இருக்காது. நீ கத்தி பட்டயத்தை தூக்கிட்டு போய் ஃபீல்டுக்குள்ளே இருக்க வேணாம், ஒரு ஆள் கையை தூக்கிட்டு நிற்கவும் வேணாம், இங்கிட்டு ஒரு கையை தாங்க வேணாம், அங்கிட்ட ஒரு கையை தாங்க வேணாம். இந்த மெத்தடில் நான் யுத்தத்தில் ஜெயிக்க மாட்டேன். இனிமேல் வரக்கூடிய யுத்தத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உனக்கு 2 கட்டளை கொடுக்குறேன். ஒன்று, கர்த்தருடைய வசனம் உன் வாயில் இருக்கணும். 2வது, கர்த்தருடைய வசனம் உன் மனசில் இருக்கணும். சொல்லுங்கள், கர்த்தருடைய வசனம் என் வாயில் இருக்கணும். சில பேர் வாயை திறந்தாலே எப்படி இருக்கு, அவசரமாக சில நேரத்தில் நான் பால் வாங்க போகும்போது பல் விளக்காம கூட போயிடுவேன், ஏன்னா டைம் முடிஞ்சு போயிடுமேன்னு. அப்போ யோசிப்பேன், ஆண்டவரே மறந்தும் அந்த பால்காரனிக்கு என்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்கக்கூடாது. வாயை சிலர் திறந்தாலே நாத்தந்தான் உள்ளேருந்து என்ன செய்யுது, வருது. இங்கே வாசிக்கிறோம், யோசுவாவை பார்த்து அவர் சொன்ன காரியம் என்னென்னா, நீ நடக்கிற யுத்தத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் சிந்தையிலையும் உன் வாயிலையும் என் வசனம் இருக்கணும். அநேகர் நினைக்கிறாங்க வாய் எதற்கு பயன்படுகிறது என்றால், சிலரை கேட்டால் வாயா சாப்பிட்றதுக்கு பயன்படுது பாஸ்டர்மாங்க. சிலரை வாய் எதற்கு பயன்படுகிறது என்றால் கம்யூனிகேஷன், உறவு கொள்வதற்கு, பேசுவதற்கு வாய் பயன்படுதும்பாங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் வாயை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், கிரியேஷன் பண்ணுறதுக்காக, உருவாக்குறதுக்காக, ஆக்குறதுக்கு, அழிக்கிறதுக்கு ஆண்டவர் வாயை வச்சிருக்கிறாரு. எதை வச்சிருக்கிறார் வாயை? சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேவையில்லாமல் வாயை கொடுத்து கேட்டுட்டேன், தேவையில்லாமல் வாயை கொடுத்து ஒரு நிமிஷம் வாயை பற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இந்த வாய் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது உணவு சாப்பிடுவதற்கும் மற்றவர்களோட கம்யூனிகேஷன் பேசுவதற்கும் மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல. இதுக்கு ஒரு கிரியேஷன் சக்தி. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்க எல்லாத்தையும் உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார்னா வாயினால தான் உருவாக்கினார். எதனால தான் உருவாக்கினார்? அவர் என்ன அதே தான் நமக்கும் கொடுக்குறாரு. இந்த யோசுவா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நில்லுன்னு சொன்னோன்னே அந்த சூரியன் சந்திரன் என்ன செஞ்சான்? நின்றுச்சு. இதுக்கு ஒரு கிரியேஷன் பவர் இருக்குது. தப்பாக வாயை யூஸ் படுத்தாதீங்க. ஏன் தப்பாக வாயை யூஸ் படுத்துகிறோம்? மனது தப்பாக இருக்குது. எது தப்பாக இருக்குது? மனம் தப்பாக இருக்கிறனால வாய் தப்பாக மாறுகிறது. அப்போ யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், மோசே மாதிரி நான் உன்கிட்ட நான் அற்புதம் பண்ணுவேன், ஆனால் நீ மோசே காலத்தில் இருந்த மாதிரி யுத்தம் பண்ணக்கூடாது. இப்போ உன் யுத்தம் எங்கே இருக்குன்னா உன் மனதிலையும் உன் வாயிலையும் நான் வைக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. சரி, இன்றைக்கி நம்ம செய்திக்குள்ளே வருவோம். தெர்மோமீட்டருக்கும் தெர்மாஸ்டாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? தெர்மோமீட்டர்னா என்ன, தெர்மோஸ்டாட்னா என்ன? காய்ச்சல் போகிறீங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க, இப்போனா என்னென்னமோ மெத்தடில் கண்டுபிடிக்கிறாங்க. கையில் என்ன வைப்பாங்க? தெர்மாமீட்டர் வைப்பாங்க. இல்லைன்னா தண்ணி சூடாயிருச்சுன்னா அது எத்தனை டிகிரி சென்டிகிரேடு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தெர்மாமீட்டரை உள்ளே வைப்பாங்க. தெர்மாமீட்டர் என்பது நீங்கள் வச்சிருக்கிற பொருள், ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன டெம்பரேச்சர்னு சொல்லி தெர்மாமீட்டர் காட்டும். ஆனால் தெர்மாமீட்டர்னால் அந்த தண்ணியை சூடாக்க முடியாது, குறைக்க முடியாது. நல்லா கவனிங்க, சொல்கிற எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுச்சுன்னா செய்தி புரிஞ்சிடும். ஒரு 40 டிகிரி செல்சியஸ் உள்ள ஒரு தண்ணியில் போய் தெர்மாமீட்டர் வைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கஷாயம் போடுறதுக்கு ஒரு 80 டிகிரி தண்ணி சூடாகணும்.
இப்போ அந்த தெர்மாமீட்டரை வைக்கிறனால தெர்மாமீட்டர் அந்த தண்ணியினுடைய அளவை தான் காட்டுமே ஒழிய தண்ணி அது சூடாக்கவும் தெரியாது, தண்ணியை கூழாக்கவும் தெரியாது. இதுக்கு பேர் தெர்மாமீட்டர். தெர்மோஸ்டாட்னா என்னன்னா, நீங்கள் வீட்டில் இரவு மே மாதம் படுத்து தூங்குறீங்க, ஏர் கண்டிஷன் இருக்குது, 32 இல்லாட்டி 34 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவை? 25 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவை. அப்போ ரிமோட் எடுத்து ஏசியை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஆன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டெம்பரேச்சரை எங்கே கொண்டு வரீங்க? தெர்மோஸ்டாட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க. ஆனால் டெம்பரேச்சர் அங்கே எவ்வளோ தான் இருக்குது? 32 தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கொண்டு வந்த டெம்பரேச்சர் காட்டுது பார்த்தீங்களா, 24 டிகிரி. அந்த தெர்மோஸ்டாட் என்ன செய்யும்? நீங்கள் நினைக்கிற சூழ்நிலைக்கு இடத்த மாற்றி விட்டுரும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தெர்மாமீட்டரை ஒரு சுடுதண்ணியில் வைக்கிறீங்க, அது 100 டிகிரி செல்சியஸ் காட்டுது. இப்போ அந்த தெர்மாமீட்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் தெர்மாமீட்ரு 40 டிகிரி காட்டணும்னு விரும்புகிறீங்க. அப்போ என்ன செய்வீங்க? ஒரு ஐஸ் தண்ணியை எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற்றணும். எதில் ஊற்றணும்? சுடுதண்ணியில் ஊற்றணும். அப்படி சுடுதண்ணியில் ஊற்றும் போது சுடுதண்ணி டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கூலாகும். அப்போ தெர்மாமீட்டருக்கு அந்த தண்ணியை சூடாக்கவும் தெரியாது, கூலாக்கவும் தெரியாது. ஒருவேளை அந்த தெர்மாமீட்டரில் அளவு குறைச்சி காட்டணும்னாலும் கூட காட்டணும்னாலும் சூழ்நிலையை நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் அந்த தெர்மாமீட்டரில் ரீடிங் வேறு மாறும். ஆனால் தெர்மோஸ்டேட்டில் சூழ்நிலை சூடாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 25ன்னு வச்சோன்னே அந்த தெர்மோஸ்டாட்டு வெளியே இருக்கிற சூழ்நிலையை மாற்றி நம்ம நினச்ச சூழ்நிலைக்கு கொண்டு வருது. புரிஞ்சிருச்சா? இன்னும் விளக்கணுமா? விளக்குனா அப்புறம் பிரசங்கம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வாசிப்போமே, 1-2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். 2 ராஜாக்கள் 7:1-2. இங்கே எலிசா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். தேசம் முழுவதும் பஞ்சத்தில் இருக்குது. அப்போ சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று. இப்போ ஊரே பஞ்சம். அந்த சமாரியாக முற்றுகை போட்டு பொருளாதாரத்தில் அவ்வளோ தருத்திரம், பிள்ளைகளை குழம்பு வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம். அப்போ சூழ்நிலை முழுவதும் எப்படி இருக்குன்னா மோசமாக இருக்குது. அந்த மோசமான சூழ்நிலையில் இப்போ இவர் தெர்மோஸ்டாட்டா தெர்மோமீட்டரா? இது ஒருத்தர் தான் சொல்கிறாங்க இது என்னது. அப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியல. பாஸ்டர் செய்தி கொடுப்பாருன்னு பார்த்தா என்னமோ சயின்ஸ் பாடம் நடத்துகிறான்னு நினச்சிக்கிட்டு சில வாலிப பிள்ளைங்க நினைக்கிறீங்க. இதை கேட்டிங்கனாலே சயின்ஸில் நல்ல மார்க் வாங்கிக்கிறீங்க. இது தெர்மோஸ்டாட்டு. புரியுதா உங்களுக்கு? தெர்மோமீட்ரு சூழ்நிலையை காட்டும், தெர்மோஸ்டாட்டு சூழ்நிலையை மாற்றும். தெர்மோஸ்டாட்டு சூழ்நிலையை இப்போ சூழ்நிலையை மாற்றுறாரு. இவர் தெர்மோமீட்ரு கிடையாது. தெர்மோமீட்டர்னா என்னன்னா அது பஞ்சம். அதில் ஒரு வார்த்தையை விடுறாரு. அப்போ கூட இருக்கிற பிரதானி கேட்குறான், அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற பிரதானி ஒருவன் கேட்குறான், அவன் தெர்மோமீட்ரு. நீங்கள் போகும்போது தெர்மோமீட்டரா தெர்மோஸ்டாட்டான்னு சொல்லிட்டு போகணும். ஹல்லேலூயா. அந்த பிரதானி ஒரு தெர்மோமீட்ரு, எலிசா ஒரு தெர்மோஸ்டாட்டு. இப்போ தெர்மோமீட்டர் கேள்வி கேட்குது. என்ன கேட்குது? வானத்தின் மதகளை உண்டாக்குனாலும் இப்படி நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியத்தையா நீ பேசுகிற? என்ன காரியத்தை பேசுகிற? 5 சென்ட் இடம் வாங்கி மதுரை சிட்டிக்குள்ளே ஒரு வீடு கட்டி அதுக்கு காம்பவுண்ட் சுவரை போட்டு ஒரு கார் பார்க்கிங் கட்டும். இதெல்லாம் நடக்கிற காரியமா ஐயா? இதெல்லாம் கனவுக்கு நல்லா இருக்கும், கற்பனைக்கு நல்லா இருக்கும். இன்றைக்கி விற்கிற விலையில் சிட்டிக்குள்ளே இடத்த வாங்கி கட்டடத்தை கட்டி அதில் கார் பார்க்கிங் வீடை கட்டி இதெல்லாம் நடக்கிற காரியத்தை பேசுங்க. வெட்டியாக பேராசப்படாதீங்க, நம்மளை நினைக்கிற சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இங்கே, நடக்கிறத பேசியா சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும். நீ நம்ம ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவன் பார்த்தான், நீ உயிரோடு இருந்தாலே ஆபத்தடா. அவன் கண்ணால் பார்க்க மாட்டாடச்சு, மறைமுகமாக நீ ஆள் அவுட்டுன்ட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது கண்ணிலே காண்பாய் கண்ணில்லாதை காண்பாய், அதனாலும் சாப்பிட மாட்டேன், இறந்தாரா இல்லையான்னு வேறு பக்கம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எலிசா தெர்மோஸ்டாட்டாக செயல்பட்டான். என்னவா செயல்பட்டான்? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா தெர்மோஸ்டாட்டாக இருந்து வேத வசனத்தை வச்சு சூழ்நிலையை மாற்றுறவங்களாக இருக்கணும். எதை மாற்றுறவங்களாக இருக்கணும்? ஒன்று நான் புரியறதுக்கு நான் போகிறேனே. என்னாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். என்னாகமம் 13:2. என்னாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நான் இஸ்ரேல் புத்திரருக்கு. இப்போ என்னாகமம் 13:2 பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? என்னாகமம் 13:2. நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரம் ஒவ்வொரு பிரபு ஆகிய புருஷனை நீ அனுப்ப வேண்டும். திருப்பி பார்க்குறேன். நான் இஸ்ரேல் புத்திரருக்கு
கொடுக்கும் கானான் தேசத்தை. இதில் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆண்டவர்? இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் கானான் தேசம். அப்போ ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இந்த தேசத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? கொடுக்க போகிறேன். ஆனால் நடந்த காரியம் என்ன? என்ன ஆமாம் 13வது அதிகாரம் 30 31 என்ன ஆமாம் 13 என்ன 13 31 படுங்க. என்ன 13 33 போய் வந்த மனுஷன் நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்த்துக்க நம்மளால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கல பண்ணவான்கள். ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? என்ன சொன்ன? நான் கொடுக்கும். அப்போ இவங்க என்ன மனநிலையில் போனாங்கன்னா, இவங்க போன மனநிலை என்னன்னா, போயிட்டு வந்த பிறகு நம்மளால அந்த தேசத்தை ஜனங்களை எதிர்க்க நம்மளால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள், முடியாது, அது கிடைக்காது நமக்கு, போனால் நம்மளை கொன்றுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புனார்? நான் கொடுக்கும், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும். அப்போ அவங்க என்ன மனநிலையில், ஒன்றும் புரியல, நான் புரிய வைக்கிறேன், சில காரியத்தை சொல்லி புரிய வைக்கிறேன். சமீபத்தில் ஒரு 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 கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். நல்லா கவனிங்க, 2 காரியத்தை சொல்கிறேன். கல்யாணத்தில் முதல்ல நானும் என் மிஸ்ஸஸும் என் உறவினர் ஒருவருக்கு பெண் பார்க்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த அவங்க மகனுக்காக பெண் பார்க்க போனோம். நாங்கள் 2 பேருமே ஒரு சனிக்கிழமை போயிருந்தோம். அந்த பெண் வீட்டுக்கு நாங்கள் போன பிறகு அந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள், பேசினார்கள். ரொம்ப நேரம் செலவழித்து நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த நாள் வந்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள் பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்க. அப்போயும் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஊழியத்தில் இருக்கிறனால அவங்களோடு போய் நல்ல ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நைட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். அப்போ அந்த பையனுடைய அப்பா என்னை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார் என்றால், பிரதர், இந்த பொண்ணு எப்படி போயிருக்கு? இந்த பொண்ணு அமையுமா அமையாதா? நான் சொன்னேன் 99% அமைஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை அமைஞ்சிருச்சு? 99%. நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன். கமெண்டை என்கிட்ட எதிர்பார்க்குறார். இந்த யூடியூப் போட்டிங்கன்னா கமெண்ட்ஸ்னு வரும், அதில் நல்ல கமெண்ட்ஸ் வரும், கெட்ட கமெண்ட்ஸ் வரும். அதுவும் சில பேர் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. என்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்குறார். என்ன கமெண்ட்ஸ் கேட்குறாரு? போயிட்டு வந்தோம்னையா அந்த பொண்ணு நமக்கு அமைஞ்சிருமா? அவங்களுக்குள்ளே சந்தேகம் வந்துச்சு. நான் சொன்னேன் 100க்கு 100 அமைஞ்சிரும், பயப்படாதீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க பிரதர்? பொண்ணு பிடிக்கலைன்னா, பையன் பிடிக்கலைன்னா நம்ம போனோன்னா அனுப்பியிருப்பாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவங்க 1.5 மணி நேரம் செலவழித்ததுக்கு அர்த்தம் பொண்ணு பையன் பிடிச்சிருக்கு. அடுத்து என்ன? அடுத்த நாள் வந்தோம், உங்கள் வீட்டை பார்த்தாங்க, நம்மளோட சாப்பிட்டாங்க. நம்மளோட சில பேர் சீக்கிரம் கை கழுவ மாட்டாங்க, கை நினைக்க மாட்டாங்க பிடிக்காட்டி. நம்மளோடு சாப்பிட்டாங்க, அதனால கையை என்ன செஞ்சாங்க? நினச்சாங்க. இதுலேருந்து தெரியுது இது பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. அவங்க கமெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே, நானும் மனைவி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். இடையில ஒரு ஊழியக்காரர் என்னை ஒரு கல்யாணம் நடத்தி வைக்க சொன்னார். அந்த கல்யாணம் பொதுவாக நான் கல்யாணம் பண்ணால் அநேக டீட்டெயில்ஸ் வாங்கி பக்காவாக இருந்தால் தான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். இந்த ஓடுறவங்களுக்கு ஒளிகிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்பா அம்மா சம்மதம் தான் கல்யாணம் பண்ணி பக்கா ரிக்கார்ட்ஸ்னால் வேணும். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு இது ரிக்கார்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை, நீ பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, எனக்கு பதிலாக நீங்கள் போய் அந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வச்சுருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த கல்யாணத்தினுடைய பையனுடைய அம்மா அப்பா அவருக்கு பழக்கம். அவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஆஃபீஸர் ரேங்கில் இருக்காங்க, அப்பா அம்மாவும். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அதில் மூத்த பையன் 2 பேர் வாட்ட சட்டமாக ஃபேராக இருக்காங்க. சரி, நான் கல்யாண வீட்டுக்கு போகிறேன். அது ஒரு ஹோட்டலில் தான், அந்த ரிசப்ஷன் ஹாலில் தான் நடக்குது. மாப்பிள்ளை பையன் உட்காந்துருக்காரு, நல்ல மாலையெல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு, நல்லா பார்த்துருக்கேன். கல்யாண கிராமத்து அந்த பொண்ணு ஒரு கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. திடீர்னு ஒரு வேன் இறங்குச்சு, எல்லாம் முடித்து அப்படியே அந்த ஃபேமிலின்னா நடந்து வராங்க. அதில் நான் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கண்டேன். கல்யாண வீட்டில் மாலை யார் போடுவா? ஒன்று பொண்ணு போடுவாங்க, வேறு யார் போடுவா? அன்றைக்கி தான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன போடுவாங்க? என்ன யோசிக்கிறீங்க? மாலை போடுறது போதவருக்கு கூட கிடையாது. யாருக்கு? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பொண்ணுடைய அம்மா மாலையை போட்டு வந்துச்சு. யார் போட்டு வந்தா? ஏன்னா அவங்க வயசு, அவங்க சரீரம் எல்லாமே அவங்க பொண்ணுக்கு அம்மா மாதிரி தான் தெரிஞ்சாங்க. நான் யோசித்தேன், என்னடா திடுதுப்புன்னு கல்யாணம் பண்ணி சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் ஃபேமிலியெல்லாம் இல்லை ஹை ஃபேமிலியாக இருக்காங்க, இவன் வாட்டச்சாட்டமாக இருக்கான், ஆனால் பொண்ணுடைய அம்மாலாம் நடந்து வருதுன்னு அவன்கிட்ட பார்த்து கேட்டேன், பொண்ணு யாருன்னு கேட்டேன். அதான் பொண்ணுன்னா. நான் கேட்டேன், இந்த கல்யாணம் அந்த பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா பொண்ணு கரெக்டு தானே? எதுக்குங்க? ஐயா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மேட்சிங்கே இல்லை,
ஏதோ ஃபேஸ்புக்கில் பார்த்தாங்களாம், பழகுனாங்களாம், லவ் ஆயிடுச்சான். இவன் அவ்வளோதான் கல்யாணம், ஆளையே பார்க்காம குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் உன்னே தான் கல்யாணம் பண்ணுவேன், அவன் வாக்கு கொடுத்துருக்கேன், அவன் இன்னொரு தான். இப்போ கடைசியில் மாட்டிக்கிட்டு உள்ள கல்யாணம் நடக்குது. இந்த இடத்துல நான் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? நான் எந்த மனநிலையில் இந்த திருமணத்தை போய் நடத்தி வைக்கணும்? இது புரிஞ்சிச்சுன்னா செய்தி புரிஞ்சிச்சு. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கதை நினைச்சேன். நான் எந்த மனநிலையில் போய் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும்? அங்கே போய் பையனுடைய அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு கொஞ்சம் யோசித்து தான் செய்கிறீங்களா? நீங்கள் எடுக்கிற முடிவு தப்பு மாதிரில தெரியுது. இவங்க 2 பேரும் ரோட்டில் நடந்து போனால் அம்மாவும் மகனும் மாதிரில இருக்காங்க. நான் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? அப்போ எந்த மனநிலையில் நான் திருமணத்தை நடத்தி வைக்க போகணும்? யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க. எந்த மனநிலையில் போகணும்? அது வயசானவன் நரைச்சத்தா பாட்டியாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். என் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதில் நான் கமெண்ட்ஸ் கொடுக்குற மனநிலையில் போடக்கூடாது. ஃபிக்ஸ்டு அது வந்து நான் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா அங்கே நான் அந்த தெர்மோஸ்டாட் மாதிரி கூட மாற்ற முடியாது என்ன மனநிலையை. அங்கே போய் பார்த்துட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு நீ தப்பான முடிவு எடுத்திருக்க, பொண்ணை பார்த்து தப்பான முடிவு எடுத்திருக்க சொல்ல முடியாது. என் மனநிலை எப்படி போக வேண்டும் என்றால், இது அந்த பொண்ணுக்கு ஒத்த கையே இல்லாமல் ஒத்த காலே இல்லாமல் இருந்தாலும் நான் போய் அங்கே போய் கமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்ட்டு அவங்க கமெண்ட்ஸ் கேட்கவும் கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் நான் வேதத்தில் எப்படி எழுதப்பட்டேன்னா, சில காரியத்துக்கு நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ புரியும் இந்த வசனம். என்ன வசனத்தை என்ன போடுங்க? என்னாமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். என்னாமம் 13:2. என்னாமம் 13:2. நான் இப்போ உங்களுக்கு புரியும், நல்லா புரியும். நான் இஸ்ரேல் புத்திரருக்கு படிங்க, நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசம். இப்போ எந்த மனநிலையில் அவங்க போயிருக்கணுன்னா, இனிமேல நானே வேண்டான்னு சொன்னாலும் இது எனக்கு தான். அந்த மனநிலையில் 2 பேர் தான் போயிருந்தான். நல்லா கவனிங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் நம்ம மனநிலை சரியில்லை. எது சரியில்லை? நம்ம மனநிலை. அப்போ எந்த மனநிலையில்? அப்போ நீங்கள் எடுங்களேன். என்னாமம் 13வது அதிகாரத்தில் திருப்பி 30வது வசனம் 31வது வசனம் வாசிப்போம். என்னாமம் 13, 30, 31. அப்பொழுது காலேப் மோசே முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் போய் சுதந்திரித்துக் கொள்வோம், அதை எளியாய் ஜெயித்து கொள்ளலாம். அப்போ இங்கே காலேப் மோசேயினுடைய மனநிலை எப்படி வந்துச்சுன்னா, அதை போய் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரே. புரியுதா உங்களுக்கு? உன் மைண்டை வச்சு தாங்க உங்கள் வாழ்க்கை. எதை வச்சு உங்கள் வாழ்க்கை? உங்கள் மைண்டுங்கிறது ஒரு பேட்டில் ஃபீல்டு. உன் மைண்டில் ஒரு வீடு கட்டுறதுன்னா முதல்ல அது இன்ஜினியருடைய மைண்ட்லேருந்து பிளான் பேப்பரில் இருக்குது. பேப்பரில் தான் வீடு இருக்குது. அதுக்கப்புறம் தான் உன் கண்ணில் வீட்டை பார்க்குறேன். நீங்கள் முதல்ல பேப்பரில் தான் வீடு இருக்குது. அப்போ தான் இடத்துல வீடு வருது. எதிர்காலம். ஏன் இன்னைக்கு நீ கடன் பிரச்சனையில் இருக்க? ஏன் இன்னைக்கு நீ வியாதியில் இருக்க? ஏன் உன் கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லை? ஏன் உன் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது? இதுக்கு சாத்தானும் காரணம் கிடையாது, கர்த்தரும் காரணம் கிடையாது. கர்த்தருடைய உதவியில் உன் மனநிலையை நீ மாற்றலை. அந்த பிரதானி மாதிரி இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்னா எப்படி நடக்கும்? நீங்களே அனுமதி கொடுக்கல உங்களை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. அப்புறம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் நம்மளை? ஆனால் சாத்தான் சொல்கிறதுக்கு மட்டும் உடனே ஆமேன் போடுறோம் உடனே. என்றைக்குமே நெகட்டிவ். இப்போ நடந்த காரியம் என்னென்னா, இப்போ 12 பேர் போனதில் 2 பேர் என்ன மனநிலையில் போனாங்கன்னா, இந்த நேரத்தில் அவங்க தெர்மோமீட்டராக மாறிட்டாங்க. என்ன தெர்மோமீட்டராக மாறிட்டாங்க? என் ஆண்டவர் சொல்லிட்டார், சூழ்நிலை என்னை மாற்றாது. நல்லா கவனிங்க, ரிவர்ஸில் போடுறேன். சூழ்நிலை என்னை மாற்றாது. தெர்மோமீட்டரை சூழ்நிலை மாற்றும், தெர்மோஸ்டாட்டு சூழ்நிலையை மாற்றிவிடும். இப்போ சூழ்நிலை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு? உனக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால அவங்க அந்த மனநிலையில் தான் 2 பேர் உள்ளே போய் வேவு பார்க்குறாங்க. ஆனால் மற்ற 10 பேர் எப்படி திரும்ப போய் பார்க்குறாங்க? இது நமக்கு கிடைக்குமா? மனநிலையே சரியில்லையா, மனதே கோளாறு. மரம் நல்லா தான் இருக்கும், உள்ளே ஈத்து போச்சு. அந்த ஈத்து போனது நமக்கு தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். உள்ளே ஈத்து போயிருக்கு. எங்கள் வீட்டில் நாங்கள் கார்பரேஷன் காலனியில் ஆரப்பாளையத்தில் குடியிருந்தோம். திடீர்னு ஒரு மரம் இடி விழுந்து அதை பாதிக்கப்பட்டது. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, ஐயா அந்த மரத்தில் இடி விழுந்துச்சுங்க நேற்று நைட்டு, அந்த மரம் தான் நாங்கள் குடிசை காப்பாற்றப்பட்டுச்சுன்னா. நான் சொன்னேன், இடி விழுந்தா மரம் எரிஞ்சிருக்குங்கய்யா, மரம் அழகாக இருக்கு, மரத்தில் ஒரு கோளாறு இல்லை. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தென்னை மட்டையாக காஞ்சி விழுந்து கடைசியில் மொட்டை தென்னை மரமாக இருந்துச்சு. கடைசியில் அந்த தென்னை மரமும் விழுந்துருச்சு. கொஞ்ச நாள் வரைக்கும் அது தென்னை மரமாக தான் தெரிஞ்சு. ஈத்து போயிருக்கு. எங்கே ஈத்து போயிருக்கு தெரியுமா? நம்ம மனநிலை ஈத்து போயிருக்கு. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்குறேன். ஏன் நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரையே குறை சொல்லியிருக்கோம் தெரியுமா? நம்ம மனநிலை மாறலை. வேவு பார்த்ததில் 2 பேருடைய மனநிலை
சரியான மனநிலை. எதை பிடிச்சாங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கும், நான் உனக்கு கொடுக்கும் கானான் தேசம்னு தான் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க, இது கிடைக்குமா கிடைக்காதான்னு. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் 31. அவன் கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மளால் கூடாது. அவர்கள் இப்போ அவங்க எதை பார்க்குறாங்கன்னா, சூழ்நிலை இவங்க மாற்றி விடுறாங்க. அதெல்லாம் நமக்கு கிடைக்காது, ஆராய்ச்சி பண்ண. 14வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் போடுங்க. 14:1-2 14:1-2 சீக்கிரமாக, ஆரம்பத்தில் நான் இருக்கேன், வேகமாக கிளம்பி போகணும். 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு. அப்போ எல்லாம் யார் பக்கம் சேர்ந்துட்டான்? யார் பக்கம் சேர்ந்துட்டான்? எல்லாரும் நல்லா கவனிங்க. நீங்க எந்த பக்கம் சேர்றீங்க? கூக்குரலிட்டு புலம்பினார், ராமுழுதும் அழுது கொண்டு இருந்தார்கள். 2வது வசனம் போடுங்க. 2வது வசனம். இஸ்ரேல் புத்திரர் எல்லாம் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுத்த அவ என்னைக்குமே பாசிட்டிவ் சைடு எகிப்து தேசத்தை சேர்த்து அவ எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டான். 6வது வசனம் போடுங்க. 6, 8, 9 சீக்கிரமாக. 6வது வசனம். தேசத்தை சுற்றி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவ 2 பேர் தான் ஒழுங்கா போனா, யோசுவாவும் காலேபும் தான் ஒழுங்கா போனா. அதனால அவங்க 2 பேரும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, 8வது வசனம் 9வது வசனம், நம்மேல் பிரியமாக இருந்தால் தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் ஓடுகிற தேசம் நமக்கு கொடுப்பார் என்றார். 9வது வசனம், கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் இறையாவார்கள், அவர்கள் காத்த. இவங்க மட்டும்தான் பாசிட்டிவாக பேசுகிறாங்க, ஜனங்கள் எல்லாம் நெகட்டிவாக பேசுறதுனால கடைசியாக நடந்த காரியம் என்னவென்றால், காலேபும் யோசுவாவும் கூட பாதிக்கப்பட்டார்கள். காரணம், அவங்க 11 நாள் உள்ளதை 40 நாள் சுற்றி வந்து 40 வருஷம் ஆக்கிற வரைக்கும் இவங்களும் அங்கே இருக்க வேண்டியதாயிருச்சு. இவங்க கானானில் பிரவேசிச்சாங்க, யோசுவாவும் காலேபும். ஆனால் 40 வருஷம் இவங்களும் பிரவேசிக்க முடியல. அது அப்புறம் எடுப்போம். 2வது, இந்த மைண்ட் செட்டை குறித்து சில காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் ஊரில் இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? உங்கள் அத்தை, உங்கள்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு இல்லை வேற ஒருத்தவங்களுக்கு, உங்கள் அத்தை இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி வருது. உடனே ட்ரெஸ் எப்படி மேக்கிங் பண்ணுவீங்க நீங்கள்? மதுரையில் எஸ்எஸ் காலனியில் உங்கள் அத்தை இருந்தாங்க, உங்கள் அப்பாவுடைய அக்கா, அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது. எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க? சரி, மைண்டில் வச்சுங்க. அந்த அத்தை மகளுக்கு இன்னைக்கு திருமணம் செய்தி வருது. அத்தை மகளுக்கு இன்னைக்கு என்னது? கல்யாணம் ஆராதனை முடிச்சுட்டு இப்படியோ போவீங்க வீட்டுக்கு. போய் அன்னைக்கு தான் லாக்கர் உள்ளாக்கரில் இருக்கிறத நான் வெளியே வந்து அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் புடவை கேட்டு. சரி, இதை அப்படியே மாற்றி விடுங்க. அத்தை மகளுக்கு கல்யாணத்துக்கு போகும்போது போடுற ட்ரெஸ்ஸை அத்தை இறந்ததுக்கு போட்டு போனால் என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ இது நல்லா கவனிங்க. நம்ம மைண்டில் பட்டு புடவையும் நம்ம வீட்டில் தான் இருக்குது, சாதாரண நைலான் புடவையும் நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஆனால் எந்த புடவையை எங்கே கட்டணும்னு அதில் மட்டும் மைண்டு செட் பண்ணி வச்சுருக்கீங்களே. ஐயோ, நான் கிளம்புனாங்க, ஆனால் வீடுன்னு தெரியாதனமாக ஊரில் இருக்க நகையை போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்னா அடித்து மைனா போட்டு வந்துட்டேங்க அப்படி யாரும் சொல்லுவீங்களா? என்னது கோபமாக பார்க்குறீங்களா? என்னைய உங்கள் கோப கண்ணெல்லாம் அப்படி சொல்லுவீங்களா? என்ன அது கிளம்புனையா, கிளம்பும்போது அத்தை மகளுக்கு கல்யாணம் நினச்சிட்டு கிளம்பிட்டேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் வீடாக தெரியுது அப்படின்னு பார்த்தா அவ்வளோ மேக்கப்பாக ராணி மாதிரி போய் இறங்குவீங்களா? அதில் மட்டும் தெளிவாக மைண்ட் செட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஆனால் வசனத்தில் மட்டும் மைண்ட் செட்டே இல்லை. நம்ம வாழ்க்கையில் மட்டும் மைண்ட் செட்டே கிடையாது. ஏதோ பிரேக் இல்லாத வண்டி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. தேவபிள்ளை இந்த இடத்துல வாசிக்கிறோம் 8, 9. அதே மாதிரி தான் 2வது, ஒரு வீட்டில் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ண வரும்போது கேட்டாங்க, என் பொண்ணுக்கு பையனை பார்த்துட்டு இந்த பையன். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா இல்லை கவுன்சிலிங் கேட்குறதுக்காக வந்திருக்கீங்களா? ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை செட் ஆகாது. எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்தீங்களா கவுன்சிலிங் கொடுக்க வந்தீங்களான்னு. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்தேன்னாங்க. ஆசீர்வதியும் ஆண்டவரை அனுப்பிட்டேன். இதை நல்லா கவனிங்க. கவுன்சிலிங்கிறது வேறு, இன்ஃபர்மேஷனுங்கிறது வேறு. இன்ஃபர்மேஷனுக்கு நான் சூழ்நிலையை மாற்ற முடியாது, ஆனால் கவுன்சிலிங் வந்தாங்கன்னா சூழ்நிலையை மாற்ற முடியும். ரைட், இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இனி அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், போக போகிறோம். என்னாமம் 14வது அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். என்னாமம் 14:24. இன்றைக்கி சப்ஜெக்டுடைய நோக்கம் முக்கியம், ஆனால் தெரிஞ்ச வசனங்களாக தான் எடுக்க போகிறோம். என்னாமம் 14. என் தாசன் இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. 12 பேர் வேவு பார்க்க போனாங்க, அதில் 2 பேர் ரிசல்ட் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. 10 பேர் ரிசல்ட் எப்படி? நல்லா கவனிங்க. உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். அப்போ கர்த்தர் வேணாமா? கர்த்தர் வேணும். அவர் இருந்தால் தான் மைண்டு சரியாக இருக்கும். நான் சொன்னேன், உன் மைண்டு தீர்மானம் தவறாக இருந்தால் உன் வாழ்க்கை தீர்மானம் தவறாயிரும். உன் மைண்டு சரியில்லைன்னா உன் வார்த்தை தவறும். உன் வார்த்தை தவறுச்சுன்னா வாழ்க்கை தவறும். மைண்டு தவறுனா வார்த்தை தவறுனா வாழ்க்கை தவறும்.
இங்கே வாசிக்கிறோம் என்னாம 14 இப்போ கர்த்தர் முடிவு எடுக்கிறாரு. என் தாசனாகிய காலேபு வேற ஆவிய உடையவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 28 33 வரைக்கும் வாசிப்போம். 28 நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாய் எண்ணப்பட்டு விரோதமாய் முறுமுறுக்கிறலாய் அனைவருடைய பிரேதங்கள். அடுத்த வசனம் 33 வரைக்கும் போடுங்க. யோசுவாவும் காலேபும் தவிர மற்றவர்களை நீங்கள் நான் உங்களுக்கு குடியேற்ற வேண்டிய ஆணையிட்ட தேசத்திலே பிரவேசி. மைண்டு சரியா இருக்கிறவங்களத்தான் உள்ளேயே அனுமதிச்சிட்டாரு. இவங்க செய்த பாவம் வேற பாவம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் சிகரெட் குடிச்சா பாவங்க, தண்ணி போட்டா பாவங்க, கொலை செஞ்சா பாவங்க. உன் மைண்டு சரியில்லைன்னா பாவம் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் கவர்மெண்ட் இதுக்கு கேஸ் போடாது. கவர்மெண்ட் இதுக்கு கேஸ் போடாது. இப்போ ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போனது காரணம். இதில் பெரிய பிரச்சனை என்ன, இவங்களும் 40 வருஷம் காத்திருக்க வேண்டியதாயிருச்சு. அடுத்து போடுங்க 31 போடுங்க. அடுத்து 31 கொள்ளையாவார்கள், நான் உங்களுக்கு சொன்ன உங்கள் குழந்தைகளை நான் அதில் பிரவேசிக்க செய்வேன், நீங்கள் ஆசிரிய பண்ணிய தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அடுத்த வசனம், உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்தில் விழும். அடுத்த வசனம், வனாந்தரத்தில் விழுந்து திருவிடும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி நீங்கள் சோரமான பாதகத்தை சுமப்பார்கள். தேவளே, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் யார் யார் மைண்டெல்லாம் சரியாக இருந்துச்சோ அவங்கள தான் கானானுக்கு அனுப்புனாரு. ஆனால் இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? 40 வருஷம் வீணாயிருச்சு. இப்போ உபாகமம் 21, 22, 23 வாசிப்போமே. உபாகமம் 21, 22, 23. இப்போ ஒன்று வருவோம். இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே ஒரு நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. உபாகமம் 1வது அதிகாரம். உபாகமம் 1வது அதிகாரம். உபாகமம் 1 போடுங்க. 1, 21, 22, 23. உபாகமம் சாப்டர் 1. உபாகமம் 1வது அதிகாரம் 21, 22, 23. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்பட. இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? வேவு பார்க்கவே போக சொல்லலைங்க. கமெண்ட்ஸ் கேட்கல. உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் கமெண்ட்ஸ் ஏன் தெரியுமா கமெண்ட்ஸ் கொடுக்குறான்? போய் ஆராய்ச்சி பண்ணதில் தான் கமெண்ட்ஸ் கொடுக்குறான். உனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணதை நீ ஆராய்ச்சி பண்ணாத ஏமாந்துருவ. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அந்த தேசத்தில் போய் ஆராய்ச்சி பண்ண சொல்லலை. இங்கே வாசிக்கிறோம், உன் தேவனாய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், உன் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாம போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கிறாரு. அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வந்து அந்த தேசத்தை கொஞ்சம் சோதிச்சு பார்க்க வேணாமா? எதை சோதிச்சு பார்க்க வேணாமா? நீங்கள் அடகு கடையில் நகை வச்சிங்கன்னா அவன் சோதிச்சு பார்ப்பான். இதே ஜாயால் காசில் போய் நகை வாங்கினீங்கன்னா நீங்கள் சோதிச்சு பார்த்தா வாங்குறீங்க. நாளைக்கு போய் நகை கடையில் போய் வாங்கி, இதில் லலிதா ஜுவல்லரியில் போய் வாங்கி எல்லாம் பில் போடுற நேரத்தில் இரியா சோதிச்சு காட்டியா, உரசி காட்டியா, நான் எப்படி நம்புறது, உரசி காட்டு. அவன் சொல்லுவான், இது எங்கேயோ இருந்து வந்திருக்கு இந்த கேஸு, கீழ்பாக்கத்தில் இருந்து எங்கேயோ இருந்து வந்திருக்கு, என் பாரு யார் அந்த ஹால்மார்க் முத்திரை, அந்த முத்திரை, இந்த முத்திரை இருக்கு, எவனாச்சும் கேட்டானே என் கடையில், ஏதோ ஒரு சைக்கம் வந்திருக்கு, இவன்ட்டு வாங்குற பணம்னா ஒழுங்கான பணமான்னு தெரியாது. தேவனுடைய பிள்ளையே, சில நேரத்தில் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியதை நீ கமெண்ட்ஸ் கொடுக்காத, ஏமாந்துருவ. கண்ணால் காண்றது பொய், காதால் கேட்கறது பொய், வேத வசனம் மெய். ஆண்டு சொல்லிட்டாரு, உங்கள் வேலை போய் சுதந்திரிங்கடான்னா. இவங்க சொல்கிறாங்க, நமக்கு சோதிச்சு பார்க்க வேணாமா? எவ்வளோ புத்திசாலி பார்த்தீங்களா? சோதிச்சு பார்க்கவும் எந்த வழியாக போகலாம் என்று மறுசெய்து கொண்டவன் நமக்கு முன்னே மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். நீங்கள் தான் சொன்னீங்க. அடுத்த வசனம் படுங்க. அடுத்த வசனம், அது எனக்கு மோசே சொல்கிறாரு. ஆமாம், மோசே விழுந்துட்டாரு. எதில் விழுந்துட்டாரு? எனக்கு இவரும் போகலை கானானுக்குள்ள. ஆமாம், சில நேரத்தில் நீங்கள் ஆமாம் போடாதீங்க. சில காரியத்துக்கு, தவறான காரியத்துக்கு ஆமாம் போடாதீங்க. இந்த இடத்துல மோசையும் தவறு பண்ணிட்டாரு. என்ன தவறு பண்ணிட்டாரு? ஆமாம், ஆராய்ச்சி கொண்ட நல்ல ஐடியா தானே. ஆமாம், அதுவும் எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்துக்கு ஒரு நாள் 12 மனிதரை தெரிந்து கொண்டு அனுப்பினேன். தேவனுடைய பிள்ளையே, அப்போ முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர்கள். எப்படிப்பட்டவங்க? சூழ்நிலையை மாற்ற, எந்த சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக கொண்டு வர்றவங்க. எந்த சூழ்நிலையை கொண்டு வரணுன்னீங்கனாலும் நல்ல சூழ்நிலை மோசம். சில பேர்கிட்ட லேண்ட் இருக்கும், நிலம் இருக்கும், அது விளங்காமல் வச்சுருப்பான். கை தான் மாறும்,
அவன் கைக்கு போயிடுச்சுன்னா அதை பார்த்து 10 மாடி பில்டிங் ஆகி சோழவனம் மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்கும் குப்பை போடுறதுக்கு அந்த நிலம் யூஸ் ஆகும். நம்ம அப்படி வச்சுருப்போம், அது வேற. நம்ம கட்டுறதுக்கு காசு இல்லாதனால வச்சுருப்போம், அது வேற. நான் அவங்கள குறை சொல்லலை. சில நமக்கு யார் கையில் எது போய் மாட்டுதோ அதை வச்சு அது ஆசீர்வாதமாய் வந்துவிடும். அதுக்கு குறிப்பிட்ட காலம் கூட காத்திருக்கணும், ஆனால் வந்துடும். ஆனால் இங்கே வாசிக்கணும் என்னுடைய பிள்ளையை அது நன்றாய் கண்டது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர் என்றால் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? துக்க வீடு, அந்த சிறுவன் மறிச்சிட்டா, அந்த வீடு எல்லாம் ஓன்னு அழுது இருக்காங்க. இயேசுநாதர் உள்ள போய் எப்படி வச்சுட்டாரு? சிரிக்க வச்சுட்டாரு. பாடையை தூக்கிட்டு வராங்க வாலிபனை, அவனை எப்படி வந்திருப்பான்? அவன் சூழ்நிலை எப்படி அழுதுட்டு வந்திருப்பான்? இவர் பாடையை தொட்டு உயிர் வந்த பிறகு திருப்பி அழுதுட்டா இருப்பான், எப்படி போவான்? சாவு வீட்டில் போய் சிரிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? சாவு வீட்டில் போய் சில சமயத்தில் நாங்கள் வெளியே உட்காந்து ஊழியக்காரங்க பேசுவோம், கக்கா கக்கான்னு சிரிச்சிருவோம் நாங்கள் ஜோக் அடிச்சு. அப்புறம் தான் ஒருத்தர் சொல்லுவார், ஏய் வந்திருக்கு சாவு வீடியா, உள்ள 4 பேர் கேட்குறான், சிரிக்காதீங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சிரிக்க வச்சுட்டாரு. எப்படி தெரியுமா? சூழ்நிலையும் சொல்லுங்க, நான் சூழ்நிலையை மாற்றக்கூடியவன். என் சூழ்நிலையை மாத்திரம் அல்ல, என் தேசத்தின் சூழ்நிலையை நான் மாற்றக்கூடியவன். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரன் சூழ்நிலையாச்சும் மாற்றுங்க. 2வது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1. அதுக்கடுத்து 22:1-2-3 வாசிப்போம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு போயிட்டாரு. இப்போ 22வது அதிகாரம் 1-2-3 வசனங்களை வாசிப்போம். 22:1-2-3. 22:1-2-3. இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை என்றால் இதோ அடியேன் என்றான். 2வது வசனம், ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திலே நான் குறிக்கும் மலையில் மேல் அவனை பலியிடு என்றார். அடுத்த வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய பிள்ளை. இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயல. இவ்வளோ கடினமான காரியங்கள், எவ்வளோ கடினம். உங்கள் மனதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே ஆபிரகாம் செட் பண்ணி வச்சுருந்தான். கானான் தேசத்துக்கு போ அப்படின்னு கரெக்டாக போனார். இந்த இடத்துல வாசிக்கிறோம் எவ்வளோ பெரிய சிக்கலான ஆபிரகாம் அதிகாலையிலேருந்து தன் கழுதையின் மேலே சேனம் கட்டி வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனமொழிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் குறித்த இடத்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நடக்கிற காரியம் பயங்கரமான காரியம். கானானை சுதந்திரிக்கிறது ஈஸி, ஆனால் பிள்ளையை பலி கொடுக்கறது கஷ்டம். அதுக்கடுத்து 22:5 போடுங்க. 22:5. அப்போ ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் உங்களிடத்துல திரும்பி வருவோம். நானும் பிள்ளையாண்டானும். அப்போ எந்த அளவுக்கு ஆபிரகாமுடைய மைண்ட் செட்டு கரெக்டாக இருந்திருக்கு பாருங்க. ஆனால் எங்கே போகிறாரு? கையை வெட்ட போகிறாரா, காலை வெட்ட போகிறாரா? கழுத்தையே வெட்ட போகிறாரு. கழுத்தை வெட்டின பிறகு இந்த பாடி என்ன ஆகும்? ஆனால் அவர் மைண்ட் செட்டை எப்படி வச்சிருக்கிறாரு? என் ஆண்டவர் என் பிள்ளைக்கு, இவர் நினச்சிருப்பார் நான் வெட்டினோன்னு திருப்பி ஒட்டி கொடுப்பாரு, என்ன நினச்சி போனாரோ எனக்கு தெரியல. ஆனால் அவர் மைண்ட் செட் நல்லா கவனிங்க. ஒரு ஆள்கிட்ட பழகி இருக்கும்போதே அவங்க மைண்ட் செட் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க மைண்ட் செட் எப்படிப்பட்டவர்கள் என்று. 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். உன் மைண்ட் செட்டு தான் நீ ஆண்டவருக்கு போடக்கூடிய. நான் இப்போ சரி ஏசி 25 வைக்கிறேன். எத்தனை வைக்கிறேன்? 25 டிகிரி செல்சியஸ் இது வைக்கிறேன். அது எனக்கு 15 காட்டுமா இல்லை 35 காட்டுமா? நீ எதை வைக்கிறியோ அதை தான் காட்டும். உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்க? புருஷ வருமானத்தையும் உங்கள் வருமானத்தையும் கணக்கு பண்ணிக்கிறீங்களா? இல்லை உங்கள் சரீர சுகத்தை எப்படி கணக்கு பண்ணுறீங்க? இன்னை காட்டும் கொஞ்சம் வயசு உள்ள ஒருத்தங்க, அவங்களுக்கு சமீபத்தில் பார்த்தேன். என்னன்னா சில காரியம் என்ன சீக்கிரம் செஞ்சிருங்க, ஏன்னா சீக்கிரம் நான் செத்து போவேன்ல. இப்போ முடிச்சு போகும்போது எல்லாருக்கும் மில்க் பாதாம் பால் கொடுக்குறேன்னு வச்சுங்க. என்ன பால் கொடுக்குறேன்? பாதாம் பால். எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். எல்லாத்தையும் முடிச்சு போகும்போது எல்லாருக்கும் மில்க் பாதாம் பால். அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்? ஒரு பாய்சன், ஸ்னேக் பாய்சன் எடுக்கிறேன். இங்க் பில்லரில் பெரிய டம்ளர் ஒவ்வொரு சொட்டாக உள்ளே விடுறேன். அதை கேட்குறீங்க, என்ன பாசம் என்னமோ ஒவ்வொரு சொட்டாக விடுறீங்க? இது கிங் கோப்ராவுடைய பாய்சன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. குடினா எத்தனை பேர் குடிப்பீங்க? நான் சொல்கிறேன் 500 சொட்டில் ஒரு சொட்டு தானேயா விழுந்திருக்கு. எத்தனை சொட்டு விழுந்திருக்கு? உங்கள் மனசில் இப்படி பவுல் சொல்கிறாரு, நான் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன், வேற ஒருத்தர் உபதேசத்தை கொடுத்து உன் மனசை கெடுத்துருவானோ எனக்கு பயமாக இருக்குன்ட்டு போகிறாரு. அந்த ஒரு சொட்டு அவங்க சொன்ன உடனே எனக்கு கை காலெலாம் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆயிடுச்சு. 25 வயசு இந்த பாடுபடுதுன்னா 63 வயசு இந்த பாடுபடணும்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டேன், தெர்மோஸ்டாட்டாக மாறிட்டேன். உங்களை கலங்க பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. அது உன் குடும்பத்திலே இருக்கலாம். எங்கே இருக்கலாம்? குடும்பத்திலே இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இப்போ அவன் எவ்வளோ தூரத்துக்கு அவன் மைண்ட் செட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தான் பார்த்தீங்களா? பிள்ளைய போட்டு போகிறான், பிள்ளைய பலி கொடுக்க போகிறான். கோழி இல்லை, சேவல் இல்லை, பிள்ளைய போய் கையை வெட்ட கால் வெட்ட போகலை, கழுத்தை வெட்ட போகிறான். கழுத்தை வெட்டு கிடையாது. தகன பலி என்ன தெரியுமா? வெட்டின பிறகு படுக்க வச்சு எரிச்சு சாம்பலாக்குறதான் தகன பலி. சாம்பலான பிறகு லாசர் பாடி எழுப்பாம கூட எழுப்ப முடியாது. கேவலம் பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் அவன் மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கு? வேலைக்காரன்ட்டு போய் சொல்லிட்டு போல, உண்மையை தான் சொல்லிட்டு போகிறான். இங்கேயே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார்கள். ஆதியாமம் 22:5. 22:12 போடுங்க. 22:12, 22:12 போடுங்க. ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 22:12 போடும்போது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்று செய்யாது. இவன் மைண்ட் செட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததை பார்த்துட்டு இந்த ஒரு காரியத்தை வச்சு தாங்க ஆபிரகாமுக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு பேர் வந்துச்சு. உங்கள் விசுவாசம் எதில் இருக்குது? நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு 100 பேர் உபவாசம் பண்ணி 40 நாள் ஜெபம் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டு மாறலைன்னா அது வேலை செய்யாது. இன்றைக்கி சாதாரண வசனத்தை எடுத்து தான் பேசுகிறேன், ஆனால் அவசியமானதை பேசுகிறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி சொன்ன ஜோக்கையே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு அம்மா வருது, வந்து சொல்லுது, ஐயா எதுக்கு ஜெபம் பண்ண? என் புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் ஐயா, என்னால் தாங்க முடியலையா, எதுக்கு ஜெபம் பண்ணோமா? இன்றைக்கி உபவாச ஜெபத்தில் எல்லாரும் வேறு எந்த ஜெப குறிப்பும் ஜெபம் பண்ணாதீங்க, இந்த ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அந்நிய வாசை பேசி கத்தி எல்லாம் புருஷன் வச்சுக்கணும், புருஷன் எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணி இவங்கெல்லாம் திருப்தி ஆகிட்டாங்க. இப்போ அந்த அம்மா முக்காடை போட்டுட்டு வெளியே போகுது. அப்போ எதாப்புல ஒரு மேரி வரா, இதுமாரி இந்த எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கும், புருஷன் குடிச்சிட்டு அடிக்கிறானே, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வரியா? அவனும் சர்ச்சுக்குன்னா வரமாட்டானா? ஊரில் இருக்கிற எந்த புருஷன் வந்தாலும் அவன் மட்டும் வரவே மாட்டான். என்ன சொல்லுது? கோவமாக பார்க்குறீங்க? என்ன சொல்லுது? ஊரில் இருக்கிற அவங்க விழுந்து எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? நான் ஜெப வீரர்களாக குறை சொல்லலை. அவங்க ஜெப வீரருடைய ஜெபங்கள் அவசியம். அவங்க பண்ணுற ஜெபத்தினால தான் உங்கள் மைண்டே மாறப்போகுது. ஐயா, உனக்காக எத்தனை போதகர் கத்தி ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை பேர் உபவாசம் பண்ணாலும், எத்தனை முடியறிவு ஜெபத்துக்கு நீ போனாலும், நம்மளுடைய மனநிலையை நீங்கள் மாற்றினா தான் அவங்க பண்ண ஜெபத்தினுடைய மதிப்பும், அவங்க பண்ண பிரசங்கத்தின் மதிப்பும், அவங்க ஆராதனையின் மதிப்பும் உனக்குள்ளே செயல்படும். நீங்கள் கேட்டை பூட்டி வச்சுக்கிட்டு வான்னா யார் வருவா? மனநிலை மாறணும். இங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் என்றால், பிள்ளையாண்டால் மேலும் கையை போடாது. அவன் மனநிலை ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு கையை போட, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, பயப்படுவேன் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கடுத்து வேறு சம்பவத்துக்குள்ள வரப்போகிறோம். லூக்கா 1:13 வாசிப்போம். லூக்கா 1:13. லூக்கா 1 எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை தான் இன்னைக்கு கொண்டு வரேன். லூக்கா 1:13. ஆனால் அவசியமான காரியம், இதை கேட்க ஈஸி. இப்போ உங்களை யாராச்சும் பார்த்து கார் ஓட்டுவது எப்படி, நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தருவா? உங்களுக்கு கார் ஓட்டுறது நடுவில் லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்? ஆக்சிலேட்டரு, லெஃப்ட் சைடு பிரேக்கு, சரி லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஆக்சிலேட்ரு, அதுக்கடுத்து பிரேக்கு, அதுக்கடுத்து கிளச்சு. நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ரைட் சைடு என்ன இருக்கும்? பிரேக்கு. அதுக்கடுத்து என்ன இருக்கும்? ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் பக்கம் இருக்கும். கிளச்சு எங்கிட்ட இருக்கும்? லெஃப்ட் சைடு இருக்கும். இது 3 கால் கீழே இருக்குது. கை கீழே லெஃப்ட் சைடில் இது இருக்கும், கியர் இருக்கும். அந்த கியரில் ஃபஸ்ட் கியர் இப்படி போடணும், செகண்ட் கியர் இப்படி போடணும், தேர்ட் கியர் இப்படி போடணும், ஃபோர்த் கியர் இப்படி போடணும், ஃபிஃப்த்து இப்படி போடணும், ரிவர்ஸ் இப்படி போடணும். கியர் போட்டு கற்றுக் கொடுத்தாச்சா? அடுத்து உட்காந்துட்டு நீங்கள் அந்த எந்த சைடு வண்டி ஓட்டணுமோ அதுக்கு டிரைவிங் ஹேண்டில் கரெக்டாக பிடிக்கணும். புரிஞ்சிருச்சா? இவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு யாரோட தெரியாது. ஹேண்ட் பிரேக்கு தெரியும், கால் பிரேக்கு தெரியும், பெட்ரோல் எல்லாமே எனக்கு தெரியும் காரை பற்றி. ஆனால் கார் தான் ஓட்ட தெரியாது. ஆனால் கார் லைசன்ஸ் எனக்கு இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பண்ணுற பிரசங்கம் இனிமையான பிரசங்கம், கேட்ட பிரசங்கம், எளிமையான வசனம், இதை பேசுகிறது ஈஸி. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, பாஸ்டரை விட்டால் ட்ரக்கே ஓட்டுவார், கண்டெய்னர் லாரியே ஓட்டுவார்னு நினச்சிடாதீங்க. என்னால் என்னது ஆல்டோ கார் கூட ஓட்ட முடியாது. கர்த்தர் அதுக்கு வாசலை திறப்பாராக. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணு இதெல்லாம். அப்போ நான் என்ன செய்யணும்? டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கார் ஓட்ட தெரிஞ்சவங்களை ஒருத்தவங்க உட்கார வச்சுக்கிட்டு ஒரு அவுட்டர் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் நான் ட்ரைனிங் எடுக்கணும்.
நான் ட்ரைனிங் எடுக்கும்போது கொஞ்ச நாளில் பையன் என்னாச்சும் போய் இடிப்பேன் வைப்பேன். கூட இருக்கிறவர் என்ன செய்வார் எனக்கு பதிலாக? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கிளச்சு பிரேக் இருக்கிற மாதிரி இவர் காலுக்கும் கிளச்சு பிரேக் இருக்கும். திடீர்னு மண்டையில் அடிப்பார். என்னன்னே கிளச்சை பிடிக்காமல் எதுக்கு நீ கேர மாற்றினேன் பாரு. அந்த மாதிரி நான் அடினா வாங்க வேண்டியது இருக்கும். அவங்க காலில் இருக்கும். கொஞ்ச நாள் அதெல்லாம் இருந்து கற்றுக்கணும். அப்போ நீ கேட்கறதின் படியல்ல, நீ பேசுறதின் படியினால, நீ செயல்பட வேண்டும். அதில் அதனால தான் வாழ்க்கையில் ஃபெயிலியர். நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, பொருளாதாரத்திலையும் சரீர சோகத்திலையும் நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மைண்டு தான் சரியில்லை. எங்கே கோளாறு? ஆற்றுல கோளாறு இல்லை, சோத்துல கோளாறு இல்லை, மனதில் தான் கோளாறு. இதே அப்படி இதை மாற்றணும். இப்போ அடுத்த ஒரு சம்பவத்தை வாசிக்கணும். லூக்கா 1:13. சகரியாட்ட வராரு. யார்கிட்ட வர? இவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க. 24,000 பேர் ஆசாரியரில் 24,000 பேர் ஆசாரியரில் 3 வயசான 80 வயசு 70 வயசுக்கு மேலவங்க தான் அந்த மகா பரிசுத்தர் போகிறதுக்கு சீட்டில் விழுவாங்க. அந்த 3ல் ஒரு ஆள் தான் தூபம் கட்டுறதுக்கு உள்ளே போக முடியும். அந்த பாக்கியம் பெற்றவர் யார்? சகரியா. அவ்வளோ பாக்கியம் பெற்றவர். வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அதை மாதிரி அவங்களோட விஐபி யாருமே கிடையாது. ஒரு தடவை வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க பார்த்தீங்களா? ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அவங்க பெரிய விஐபி. இவர் பெரிய விஐபி. இப்போ ஒரு தேவதூதன் இறங்கி வரான். சொல்லலாம், ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாய் எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். பெற போயிறாள்னு சொல்ல, பெறுவாள். பேரோட சொல்லிட்டாரு, என்னான்னு பேரை சொல்லிட்டாரு. அடுத்து 18 போடுங்க. 18, 20, 18வது வசனம். 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, நான் கிழவனா இருக்கிறேனே, நான் என்னவா இருக்கிறேனே? கவனிங்க, எதை கவனிங்க, என்ன கவனிங்க. இப்போ வந்தவர் காரியத்தை யார் மைண்டில் அக்செப்ட் பண்ண, நான் சொல்கிறத கேளுங்க, நான் எவ்வளோ தான் கொடுத்தாலும் நீங்கள் மைண்டில் அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் அதை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. எதில் அக்செப்ட் பண்ணாத வரைக்கும்? உன் மைண்டை அக்செப்ட் பண்ணாமல் ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே வராது. அதுதான் மைண்டை குறித்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ ஆவியில் அனலாக இருக்கலாம், அக்கினியாக இருக்கலாம், ஆனால் உன் மனநிலை கோளாறாக இருக்கே. உன் மனநிலை கோளாறாக இருந்து நீ ஆவி, அதுவும் வேணும் இதுவும் வேணும், ரெண்டுமே உங்களுக்கு பேரலல். அப்போ சகரியா தேவதூதனை நோக்கி, தேவதூதனே, என்னுடைய சிச்சுவேஷன் உனக்கு தெரியல, நான் கிளவேன், என் மனைவி கிளவி. இப்போ இவர் தெர்மோஸ்டாட் வேலை பண்ணுறாரு. என்ன வேலை பண்ணுறாரு? சூழ்நிலை. அவன் சொல்கிறான், சூழ்நிலையை பற்றி எனக்கு கவலை இல்லை, நாங்கள் சூழ்நிலையை மாற்றுறவங்க. அவன் சொல்கிறான், ஏன் நான் சூழ்நிலையை மாற்ற முடியாது, நீ தான் மாறணுங்கிறான். 2 பேருக்கும் டக்க போரு. இதைத்தான் நமக்கும் கர்த்தருக்கு இடையில டக்க போர் நடந்துருக்கேன். அவர் சொல்கிறாரு, நான் வாழாக்காமல் தலையாக்குவேன். நம்ம சொல்கிறான், நாம் தலையாகாமல் கீழாவேன். அவர் சொல்ல, நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடனோ வாங்காதிருப்பாய். குறைச்ச வட்டிக்கு இங்கே கிடைக்கும், அங்கே அதை காட்டுங்க அந்த ஆளை. சமீபத்தில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் சொன்னானா, நகையை வைங்க, உங்களுக்கு வட்டியே இல்லாமல் கடன் தரேன். அது குஞ்சிருச்சு, கோடிக்கணக்கில் பணத்தை கட்டிட்டாங்க. கடைசியில் பார்த்தா 1 மாதம் கழிச்சு ஆள் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அந்த பேங்கு, அது என்ன பேங்கு? சிரியன் பேங்க்னு ஒரு பேங்க், கத்தோலிக்கன் சிரியன் பேங்க். அங்கேருந்து எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிட்டான். என்ன அவங்க நகை நம்ம மூழ்க போது வாங்கன்னா. இப்போ நகை வச்சு 50,000க்கு, இப்போ அனலிஷ் மிஸ்டர் வராங்க வச்சுங்களேன், நான் கரூர் சிரியன் பேங்க் 50,000க்கு வச்சுட்டு எனக்கு வச்சான் பார்த்தீங்களா, அவன் 1 லட்சம் வாங்கியிருக்கான், ஓடி போயிட்டான். இப்போ 50,000 அவன்கிட்ட இருக்குது. இந்த அம்மா வட்டிக்கு மிச்சம் பண்ணி கொடுத்து கடைசியில் அசலே போயிடுச்சு. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தேவ பிள்ளையே. அப்படிப்பட்ட உலகம், ஏமாத்துற உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். ஆண்டவர் உன்னைய பார்த்து சொல்ல, நானும் சொல்ல பயமாக இருக்கே, நானும் இது நடக்குமா? வானத்தின் மதகளை திறந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், என்னை தலையாக்குவார், என் தெருவில் என் வீடு உயர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயம் செய்வாருங்க. உங்கள் மைண்டு மாறணும். மைண்டு மாற ஆண்டவருக்கு எல்லாம் அற்பமான காரியம். நம்ம மைண்டு மாறாது. இப்போ அவன் மைண்டு மாற மாட்டேங்குது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எந்த மனுஷனும் உள்ளே நுழைய முடியாது. திடீர்னு ஒரு குரல் கேட்குது, என்னடா நம்மளே பயந்துக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம், நம்மளை அடித்தா செத்துருவோமே அப்படின்னு பாவத்தோடு உள்ளே வந்தால் வெளியே சங்கிலியோடு தான் நிற்கிறாங்க அந்த ஆசாரியனுக்கு. ஏன்னா ஒரு ஆண்டு அடித்தா இவன் கொஞ்ச நேரம் பயந்தான், அதுக்கப்புறம் பார்க்குறான் ஸ்டெடி ஆகிட்டான். ஆனால் சொல்கிறான், முடியாது, நாங்கள் சூழ்நிலையை பார்த்தே வாழ்கிறவங்க. இதை பார்த்தே வாழ்கிறவங்க, அறிவு சொல்கிறதையே கேட்டு வாழ்கிறவங்க. எதை சொல்கிறது வாங்க? அறிவு என்ன சொல்லுது? கிழவனுக்கும் கிழவிக்கும் பிள்ளை பிறக்காதுன்னு சொல்லுது. ஆனால் இவங்க சூழ்நிலையை உடைக்கிறான். என்ன சூழ்நிலையை உடைக்கிறான்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை பேராசாப்பிட சொல்ல, கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்க கற்றுக்குங்க. நான் வேறு டீச்சிங்குள்ளே போகலை, நல்லா கவனிங்க. வேறு டீச்சிங்கில் பார்க்கல. ஒரு பெரிய பங்களாவை பார்த்துக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தில் இதே மாதிரி 10 மாடி காம்ப்ளெக்ஸ் எனக்கு உண்டாவதாகன்னு ஜெபம் பண்ண சொல்லலை. நான் அப்படிப்பட்ட டீச்சிங் கொடுக்கல. உங்களை கர்த்தர் எப்படி பார்க்குறாரோ அப்படி பாருங்கள்.
உங்களை எப்படி வச்சிருக்குன்னு விரும்புகிறாரோ அப்படி நீங்கள் இருங்க. நான் அடினா வாங்கிட்டேங்க, நான் சும்மா கற்பனையில் அதை போட்டு இதை போட்டோன்னா வாழ்ந்த காலம் உண்டு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆசைங்கிறது வேற, தரிசனங்கிறது வேற. ஆசையை கொண்டு வந்து தரிசனத்தின் இடத்துல வைக்காத. உன்னையே இன்னைக்கு இந்த மாதம் இந்த வாரம் இந்த வருஷம் எப்படி வச்சுருக்கேன் நான் விரும்புகிறோன்னா அதுக்கு நீ ஏறிவா. அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் பெருசாக நம்ம கம்பு சுத்தணும்னு அவசியம் கிடையாது. உங்களை ஆண்டவர் எப்படி வச்சுருக்காரு விரும்புங்க. ஆனால் உங்களை என்றைக்குமே ஆண்டவர் கீழே வச்சுருக்க மாட்டார், மேலே தான் வைப்பார். இப்போ சொல்கிறாரு, என் மனைவி வயது சென்றவளாக இருக்காளே. 20 வசனம் போடுங்க. 20 வசனம். இதோ தகுந்த அவன் பார்க்குறான். யாரை மாற்ற பார்த்தாச்சு. இப்போ ஒரு சகோதரி என்னையே மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றிட்டாங்க? 25 வயசு உள்ள அம்மா சொல்லுது, நான் சீக்கிரம் செத்துட்டேன்னா அடுத்து யாருன்னா செய்வாங்க, எனக்கு சக்கரை செத்துருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு கை காலெலாம் ஆடிடுச்சு. 25 இப்படின்னா 63க்கு என்ன ஆகுமோ, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே தத்தி நீச்சல் அடிச்சு பேதுரு மாதிரி வெளியில் வந்தேன். அப்பா ஜீவன் தப்புச்சப்பா, நமக்கே வேட்டு வச்சுட்டாங்களே, பிரசங்காருக்கே வேட்டு வச்சுட்டாங்க. நம்ம இவ்வளோ பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லையே. தேவைப்பட இங்கே அந்த தேவதோனா வைப்ரேஷனை கொண்டு வரா. ஆமாம் நான் தப்பாக வந்துட்டேனோ, திருப்பி போய் யார்கிட்ட போய் கேட்டு வரேன், தேவன்கிட்ட கேட்டு வரேன். அவன் சொன்னது சகரியான்னாரு. ஆனால் சகரியாவா சகரியாவான்னு தெரியல. ஒரு வேளை சகரியாவும் இருக்கலாம். போய் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் கேட்டேன், ஆண்டவரே நீ டோர் நம்பர் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இருந்தால் அதுதான் செஞ்சுருப்பேன். நான் கேப்ரியாலா இருந்தால் அதான் செஞ்சுருப்பேன். ஏன்னா சூழ்நிலை நம்ம எதை பார்த்து வாழ கற்றுக்கிட்டோம்? பெட்ரோல் விலை ஏறுது, தங்கம் விலை ஏறுது, புடவை விலை ஏறுது, அரிசி விலை ஏறுது, எண்ணெய் விலை ஏறுது. எப்படியோ வாழ்க்கையை தத்தி கடன் இல்லாமல் போன போதும். அப்படி தானே இருக்கும். அப்போ நம்ம வேத வசனம் சொல்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியும் என்ற எண்ணம் நமக்கு. எதை பார்த்து நாம் வாழ்ந்த கற்றுக்கிட்டோம் என்றால் சூழ்நிலையை பார்த்தே கற்றுக்கிட்டோம். எதை பார்த்து கற்றுக்கிட்டோம்? இந்த இருக்காங்களா ஒரு 100 பேர் சர்ச்சைக்கு வந்திருக்காங்களா, இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒரு சூழ்நிலையை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா நீ ஒரு தெர்மாமீட்டர், நீ அளவு காட்டுற தெர்மாமீட்டர். ஆண்டவர் ஒன்று சொல்ல, சூழ்நிலையை மாற்றுவதற்கு நான் உன்னை வைத்திருக்கிறேன், நீ ஒரு தெர்மோஸ்டாட்டாக மாற வேண்டும். இவன் சொன்ன உடனே அந்த தேவதூதன் என்ன சொல்கிறான்? அடுத்த வசனத்தை 20 வசனம் போட்டோம். சம்பவிக்கும் நாள் மட்டும். ஏன்னா நீ வாயை திறந்தேன்னா ஓ மைண்டு உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய எண்ணத்தையும் மாற்றி விட்டுரும். யார் மைண்டு? நல்லா கவனிங்க. யார் மைண்டு? உன் மைண்டு, உன் குடும்பம். அது நல்லா கவனிங்க. நான் ஒரு 4 மாடி கட்டணத்துக்கு ஏறணும், லிஃப்ட்டில் போகணும். எத்தனை மாடி கட்டணத்துக்கு? வேகமாக லிஃப்ட்டில் போயாச்சு. இறங்கும்போது சிஸ்டர் இவங்களை லேடிஸ் எல்லாம் லிஃப்ட்டில் இறக்கிட்டு, நாங்கள் 3-4 பேர் எல்லாம் எங்களை போல் வயசு சொல்லுவாங்க, படியில் வேகமாக இறங்கி வந்தோம். எத்தனை மாடி படியில்? ஏறுறதுக்கு மட்டும் எதை யூஸ் படுத்தணும்? ஏன் ஏறுறதுக்கு லிஃப்ட்டு, இறங்குறதுக்கு நடந்து? ஏறுறது கஷ்டம், இறங்குறது ஈஸி. அப்படி பறந்து வந்த மாதிரி தான் வந்தோம். ஆனால் ஏறினா அப்பு அது மாதிரி நம்ம சூழ்நிலையை மாற்றுறதுக்குள்ளே நம்ம படுற பாடு. அதே நேரத்தில் சூழ்நிலை சாதக மாதிரி தான் நம்மளால் வாழ முடியுது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்றைக்குமே ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நினைக்கணும். இந்த இடத்துல சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் அவனை இறக்குறது ஈஸி, அவங்கள எல்லாத்தையும் நீ நெகட்டிவாக மாற்றி அவங்கள டவுன்லோடுக்குள்ளே நீ கொண்டு போயிடுவ. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கொஞ்ச நாளைக்கு என்னவா இருக்கணும்? அது எது வரைக்கும் தெரியுமா? ஊமையாக இருந்தார். குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஊமையாக இருந்தார். நான் கேப்ரியலா இருந்தால் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே ஒரு 3 மாதம் கர்ப்பிணி ஆனவொன்னே வயிறு கொஞ்சம் வீங்கி இருக்கும், உடனே அவன் வாயை திறந்து விட்டுற வேண்டியதானே. ஆண்டவர் பார்த்தாரு, இல்லை, குழந்தை வெளியே வர்ற வரைக்கும் வாயை திறக்கக்கூடாது. எது வரைக்கும் திறக்கக்கூடாது? ஒருவேளை 3 மாதம் கர்ப்பம் வெளியே தெரியும் போது வாயை திறந்து விட்டால் அவன் என்ன சொல்லுவான்? உன் வயிற்றுக்குள்ளே ஒரு கட்டி வளருது. கவனிக்கிறீங்களா? வயிற்றுக்குள்ளே என்ன வளர்ந்துட்டு இருக்கு? ஒரு கட்டி. அடுத்து சொல்லுவான், இது சாதாரண கட்டி இல்லை, கேன்சர் கட்டி. என்ன கட்டி இது? என் கையில் ஒரு கட்டி இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண அறுத்து பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கேட்டேன், கொழுப்பு கட்டி. நான் இங்கே ஒருத்தன்ட்ட போனேன், சார் ரொம்ப நாள் இந்த கட்டியை வச்சுருந்தீங்கன்னா அது கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாலே ஒன்று அறுத்துட்டேன். நம்மளை பயமுறுத்துறதுக்குன்னே சில ஆத்துமாக்கள் இந்த பூமியில் இருக்கிறது. அதனால் ஆலோசனை கொடுக்குறவங்களால கோளாறு சொல்ல. தேவப்பிள்ளை, ஏன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வாயை திறக்கலைன்னா, அந்த நேரத்தில் வாயை திறந்தாலும் அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது குழந்தைகளை கட்டி என்று சொல்வதற்கு அவன் கெடுக்கிறது ஈஸி. மாடி இறங்குறது ஈஸி, மாடி ஏறுறது தான் கஷ்டம். ஒருத்தனை நீங்கள் ஃபெய்த்துக்குள்ளே கூட்டு வர்றது கஷ்டங்க, ஃபெய்த்துலேருந்து அவனை இறக்குறது ஈஸி. ஒருத்தனுடைய எண்ணங்களை நீங்கள் நேட்டிவ் ஆக்குறது ஈஸி, அவனை பாசிட்டிவ் ஆக்குறது கஷ்டம். மலை ஏறுறது கஷ்டம். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா மலை ஏறும் வாகனங்களுக்கு முதலிடம் தருவோம். ஏன் ஏறுறது கஷ்டம்?
இறங்குறவன் தான் பிரேக் போட்டுக்கணும், ஏறுறவனுக்கு இடம் கொடுக்கணும். ஏன் ஏறுறது கஷ்டம்? நீங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய தரிசனத்தை, பிசாசின் தரிசனத்தில் சேர்றது ஈஸி, கர்த்தருடைய தரிசனத்தில் சேர்றது கஷ்டம். கர்த்தருக்கு விரும்புகிறார். அதுக்கு அடுத்து லூக்கா 1ஆவது அதிகாரம். லூக்கா 1ஆவது அதிகாரம். நான் இந்த பிரசங்கத்தை வச்சுட்டு எப்படியா 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கடைசியில் பார்த்தா பாதி கூட போகலை. நினச்சி இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே உங்களுக்கு. இதெல்லாம் என்ன வசனம்? எப்பயுமே நீங்கள் தெரியாத வசனத்தை எடுத்துகிட்டு வந்து ஆனந்து கொடுப்பேன். இன்றைக்கி நான் கொடுத்ததெல்லாம் எனக்கே தண்ணி மாதிரி இது குடித்த வசனம். ஆண்டவர் இதை வச்சு இப்படி இந்த ஒரு பக்கம் ஓட்ட முடியாதே ஆண்டவரேன்னு நினச்சேன். பார்த்தா பாதி கூட என்னால் ஓட முடியல. தேவபிள்ளைகளுடைய கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வாசிப்போம். லூக்கா 1ஆவது அதிகாரம் 31ஆவது வசனம். லூக்கா 1:31, 31, 34, 35, 37 போட போகிறோம். லூக்கா 1ஆவது அதிகாரம். லூக்கா 1ஆவது அதிகாரம் 31. இதோ நீ கர்ப்பவதி ஆயுக்குமா. இப்போ நல்லா கவனிங்க. சகரியாக்காச்சும் பாசிபிள், இங்கே மரியாளுக்கு இம்பாசிபிள். அவங்க மரியாளுக்கு இங்கே வாசிக்கிறோம். நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. 34, 35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இதை எப்படி ஆகும்? அவள் அக்செப்ட், நல்லா கவனிங்க, அவள் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஏன் அக்செப்ட் பண்ணுறான்னா மாட்டானா? நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது? 2 பேர் இருந்தால் தான் குழந்தை பெற முடியும்னு சொல்லுது. இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். சகரியாவுக்காச்சும் கொஞ்சம் ஒத்துக்கலாம், ஆனால் இவனுக்கு ஒத்துக்கவே முடியாது. அதனால் கேட்குறா, இது எப்படி ஆகணும் புருஷனை அறியனே என்றார். 35ஆவது வசனம் பாருங்க. 35. அதுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ஒரு தெர்மோஸ்டாட். நீ பிரசங்கம் புரியுதோ இல்லையோ கவலைப்படாதீங்க. வீட்டில் போய் என்ன பிரசங்கம் பாஸ்டர் பண்ணாருன்னா, நான் ஒரு தெர்மோஸ்டாட்டுன்னு அருங்க. என்ன சொல்லுங்கள்? நான் ஒரு ஃப்ளாஸ்க் என்ன வேலை செய்யும்? ஃப்ளாஸ்க் என்ன வேலை செய்யும்? நீங்கள் வச்ச சுடுதண்ணியை அப்படியே பாதுகாக்கும். கெட்டில் ஒன்று இருக்குல்ல, அது என்ன வேலை செய்யும்? சூடு ஏற்றும். நீ கெட்டிலாக இருக்க விரும்புறியா, ஃப்ளாஸ்காக இருக்க விரும்புறியா? தேவ பிள்ளையே, நீங்கள் உருவாக்குகிறவர்கள், சூழ்நிலையை மாற்றுகிறவர்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்போ சிக்கல் உங்களுக்கு. அப்போ தேவதூதன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பண்ணி இல்லை ஒரு வித்தியாசமாக, இதுவரைக்கும் எந்த லேடிக்கும் நடக்காத ஒரு காரியம் உனக்கு நடக்க போகுது. சொன்ன உடனே அடுத்த வசனம் படுங்க. எத்தனை வசனம்? 18 லூக்கா 1 37 படுங்க. 37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அடுத்த வசனம், இதோ நான் அடிமை உன் வார்த்தையின்படியா. ஐயா, நீ சில நேரத்தில் ஆண்டோடைய தரிசனத்துக்கு விரோதமாக நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீ உடனே மாற கற்றுக்கணும். உடனே என்ன செய்ய கற்றுக்கிறனா? இவன் முதல்ல அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட புருஷன் என்ன நினைப்பான்? நிச்சயதார்த்தம் பண்ண புருஷன் 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு நியூஸ் போச்சுன்னா என்ன நினைப்பான்? ஏன்னா குழந்தை, நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள குழந்தை பிறந்துருமே, அவன் என்ன நினைப்பான்? சமுதாயம் என்ன நினைக்க, ஊர் என்ன? உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நான் என் மைண்டை மாற்றிக்கிறேன். தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிற காரியம், நம்ம சூழ்நிலையை பார்த்து நீ உன் மைண்டை யோசிக்காத. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்குறாருங்கிறத மைண்டில் கொண்டு வந்த பிறகு சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. நம்ம தோமா மாதிரி இருக்கோம். நான் கண்டாதான் விசுவாசிப்பேன். ஆண்டு கண்டு விசுவாசி, காணாமல் விசுவாசி. நீங்கள் இயற்கை, நீங்கள் ஆவிக்குரிய மண்டலமாக இருந்தாலும் சரி, பூமிக்குரிய மண்டலமாக இருந்தாலும் சரி, புது சூழ்நிலையை உருவாக்க கர்த்தர் கூட வச்சிருக்கிறாரு. சில நேரங்களில் சில இடத்துல ஊழியத்துக்கு கர்த்தரை கூட்டு போகும்போது அந்த இடத்துல ட்ரையாக இருக்கும், ஆனால் முடிச்சுட்டு வரும்போது அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கும். சூழ்நிலையை மாற்றிறவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள்? சூழ்நிலையை மாற்றிறவர்கள். காரணம் கர்த்தருடைய வசனம் நம்ம மைண்டில் இருக்கு. அடுத்த சம்பவத்துக்குள்ளே போகிறோம். மார்க் 4ஆவது அதிகாரம் 35 to 40. முடிஞ்ச வரைக்கும் நம்ம போவோம் இன்றைக்கி. மார்க் 4ஆவது அதிகாரம், மார்க் 4 35 to 40 வாசிப்போமா? இதுக்கடுத்து மற்ற தாவி நான் ஃபைனலுக்கு வந்துடுறேன். மார்க் 4 35 to 40. அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி, மார்க் 4 35 to இதை போட வேணாம், இது போட்டால் நேரம் ஆயிரும். மார்க் 5க்கு போயிடுவோம். மார்க் 5 22 to 25. மார்க் 5க்கு போயிடுவோம். மார்க் 5ஆவது அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். மார்க். அப்பொழுது ஜெப ஆலயத்தினர் ஒருவனாய் எவிரு என்பவன் அவரை கண்டவன் அவர் பாதத்தில் விழுந்து, எம் குமாரத்தையும் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீ உன் மேல் கையை வையும் என்றால் அவள் பிழைப்பான் என்று அவள் மிகனை வேண்டிக் கொண்டான். 25 வரைக்கும் போடுங்க. அவர் அவனோட இப்போ அந்த ஜபாலய தலைவன் சொல்கிறான், இயேசுநாதர்கிட்ட என் பிள்ளை ஒரு சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டா, நீ கையை வச்சா அவளுக்கு என்ன கிடச்சிரும்? சுகம் கிடச்சிருங்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து அப்படியே வா போவோம்னு சொல்லி 2 பேரும் நடந்து போகிறாங்க. அவர்களோட போனார். போகும்போது 12 வருஷம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன செய்யறா? பிளாக் பண்ணுறா, வழியை பிளாக் பண்ணுறா. 25 முடிச்சிட்டிங்களா? அடுத்து 35 போடுங்க. 35 35 35 மார்க் 5 35.
இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டிலே பண்ண வச்சுட்டா. யார் டிலே பண்ண வச்சாச்சு? அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ டிலே பண்ண வச்சுட்டா. வச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஜெபாலய தலைமை வீட்டிலேருந்து சிலர் வராங்க. என்ன வராங்க? அவங்க வீட்டிலேருந்து யார் வரா? சில பேர் வந்து அவங்க சொல்கிறாங்க, உன் குமாரத்தையும் மறித்து போயிட்டா. இது வரைக்கும் நீ போராடின குமாரத்தை என்ன பண்ணிட்டா? மறித்து போயிட்டா. இனிமேல் அந்த பாஸ்டர் எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற? அவர் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. செத்து போன பிணத்தை அவரால் என்ன செய்ய முடியாது. இது வரைக்கும் அவர் வியாதியை சுகமாக்குற ஒரு டாக்டராக தான் பார்த்துருக்கேன். ஆனால் மரித்த பிணத்தை எழுப்பின ஒரு அற்புதரை நான் பார்க்காதனால அவங்க, நீனா வேஸ்டியா டாக்டர்னா, நீனா அவரோட கூட்டு வரவேணா, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டு வந்து என்ன செய்ய? நீ அடக்காரதனைக்கு ஒரு போதாரை பார்க்கணும். இந்த போதரை விட்டு பக்கத்தில் ஏதாச்சும் அடக்காரதனைக்கு இடங்கத்துக்கு சவப்பெட்டிக்கு ஒரு வேலை பார்க்கணும். இதெல்லாம் விட்டு இனிமேல் இந்த ப்ராஜெக்டே வேணான்னு சொல்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். 35க்கு அடுத்து 36 போடுங்க. இப்போ அந்த அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலயத்தில் நோக்கி சொல்கிறாரு, இது வரைக்கும் என்ன மனநிலையில் இருந்தியோ அதே மனநிலையில் நீ இரு. இது வரைக்கும் என்ன மனநிலையில் இருந்தார்? என்ன மனநிலையில் இருந்தார்? நான் போய் கை வச்சா, இயேசுநாதர் வந்து கை வச்சா அந்த மனநிலையில் இருந்தார். இப்போ வந்தவன் என்ன மனநிலைக்கு மாற்றிட்டான்? அடக்க ஆராதனைக்கு போய் இவரே வர வேணான்ட்டான். இப்போ இயேசுநாதர் சொல்கிறாரு, நான் அற்புதம் பண்ணுறது பெருசு இல்லை, உன் மனநிலையை நீ மாற்றாமல் இருக்கிறது தான் பெருசு. இல்லை கவனிங்க, நான் அற்புதம் பண்ணுறது, மரித்து போன பிணத்தை எழுப்புறது எனக்கு பெருசு இல்லை. ஆனால் இப்போ அவங்க சொன்ன வார்த்தை நம்ம எதனால் தெரியுமா நம்ம மனநிலை பாதிக்கப்படுகிறது? நமக்கு வர இன்ஃபர்மேஷனால தான். எதனால் நம்ம பாதிக்கப்படுறோம்? இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய உலகத்திலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் உன் மனநிலையை பாதிக்குது. இந்த ரேஞ்சிலேயே போனால் உன் சொந்த வீட்டை நீ விற்க போகிற, இந்த ரேஞ்சிலேயே போனால் உன் பிள்ளைகள் நல்லா வாழ மாட்டாங்க, இந்த ரேஞ்சிலேயே போனால் அது நடக்கும், இந்த ரேஞ்சிலே போனால் இது நடக்கும், இந்த ரேஞ்சில் இப்படியே சொல்லி ஆண்டவர் இடத்துல சொன்ன, நான் மரித்து போன பிணத்தை எழுப்புறது ஈஸியா? ஆனால் நீ இப்போ நான் வச்சுருந்தே இல்லை, இது வரைக்கும் ஒரு மனநிலை வச்சுருந்தே இல்லை. அந்த மனநிலையை விட்டு நீ என்ன செஞ்சிடாத, வெளியே என்ன செஞ்சிடாத, வந்துடாத. இங்கே வாசிக்கிறோம், ஜெபாலயத்தை நோக்கி நீ அந்த மனநிலை விசுவாசம் இருந்தால் என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நீ என்ன மனநிலையில் இருந்தியோ அதே மனநிலையில் இரு அப்படிங்கிறாரு. எத்தனை வசனம்? 36. இப்போ 39 போவோம். 39க்கு 30. இப்போ இயேசுநாதரும் எந்த மனநிலையில் வராரு? அவரை உயிரோடு பார்க்குற மாதிரி மனநிலையில் வராரு. அவங்க அப்பாவும் என்ன மனநிலையில் வராரு? என்ன மனநிலையில் வராரு? உயிரோடு எழுப்புறோம் சொல்லி சாவுக்கு அவங்க ஒப்பு கொடுக்கல, உயிரோடு எழுப்புறங்கிற மனநிலையில் தான் 2 பேர் வராங்க. ஆனால் கஷ்டம் இந்த நேரத்தில். சூழ்நிலை நல்லா இருக்கும்போது மனநிலையை நல்லா வச்சுக்கலாம், சூழ்நிலை கெட்டுருச்சுன்னா மனநிலை என்ன ஆயிரும்? இப்போ 2 பேருமே ஒரே மனநிலையில் தான் வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போது நடக்கிற காரியம் 39லேருந்து 42 வரைக்கும் வாசி. 39லேருந்து இப்போ உள்ளே பிரவேசிக்கிறாங்க. உள்ளே ஒரு சந்தடி, அழுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இப்போ இயேசுநாதர் அவங்க மனநிலையை மாற்ற பார்க்குறாரு. யார் மனநிலையை மாற்ற பார்க்குறாரு? கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். வந்திருக்கவங்க மனநிலையை மாற்றுறாரு. அவளை உயிரோட நான் பார்க்குறேன், பொண்ணுடைய அப்பாவும் உயிரோட பார்க்குறாரு. நீங்கள் எதுக்கு செத்தவன் நான் பார்க்குறீங்க? நீங்களும் உயிரோட பாருங்க. நீங்களும் என்ன பாருங்க? அவன் மறிக்கவில்லை, உயிரோடு இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவள் தூங்கிட்டு தான் இருக்கா, மறிக்கலைன்னு சொல்லி அவர் மனநிலையை மாற்ற ட்ரை பண்ணுறாரு. நடந்த காரியம் என்ன? அடுத்த வசனம் போடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? சிரிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஆக்சுவலாக யார் சிரிச்சிருக்கணும் இந்த காரியத்துக்கு? லேட்டாகிறது காரணம் நான் இல்லை சிஸ்டர், சபையார். யார் சிரிச்சிருக்கணும் முதல்ல இதுக்கு? அந்த பிள்ளையோடைய அப்பா சிரிச்சிருக்கணும். யார் சிரிச்சிருக்கணும்? பிள்ளையோடைய அப்பாட்ட, அவள் செத்து போயாச்சுன்னு நினைக்காத, அவள் தூங்குறான்னு நினச்சிக்கிட்டு அந்த விசுவாசத்தோட என் கூட வானோடனே யார் சிரிச்சிருக்கணும்? அவர் சிரிச்சாரா? இல்லை. அவர் அப்படியே ஆண்டவரின்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ வந்து எல்லாருடைய மனநிலையை சில நேரத்தில் சில மனநிலையை மாற்ற போனீங்கன்னா உங்கள் மனநிலையை மாற்றி விட்டுருவான். எங்கப்பா இடம் வாங்கும்போது யார்கிட்ட தெரியுமா போய் ஆலோசனை கேட்பாரு? அவரோட மாமனார், எங்கள் தாத்தாட்ட போய் கேட்பாரு, மாமா இந்த இடம் நான் வாங்க போகிறேன், வாங்கலாமான்னு. அவர் உடனே பார்க்காமே வேணான்றுவார். ஏன்னா இடம் வாங்கினா கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், மருமக நேரம் நம்மள்கிட்ட தான் வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவரும் விளங்காமல் போய் அவரும் விளங்காமல் போய் விளங்காத மனுஷன்ட்ட போய் ஆலோசனை கேட்டு நம்ம வாழ்க்கை நாசமாக போகுது. ஏயா நீ இடம் வாங்க போறேன்னா நீ வாங்க வேண்டியதானே, இந்த மாதிரி விளங்காத ஈத்து போன ஆள்கிட்ட போய் கேட்டால் இதை தனியாக சொல்லுவாங்க. சில நேரங்களிலே நீங்கள் மற்றவங்க மனநிலையை மாற்ற போய் உங்கள் மனநிலையை அவங்க மாற்றிடுவாங்க.
புரியுது? நான் சொல்கிற காரியம் புரியுதா உங்களுக்கு? இப்போ இயேசுனார் யார் மனநிலையை மாற்றிட்டாரு? பெண்ணுடைய அப்பாவுடைய மனநிலையை மாற்றிட்டாரு. இதைத்தான் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு செத்த மாதிரி பார்க்குறீங்க? சாகலை, உயிரோடு இருக்கான்னு பாருங்க, ஒன்று தூங்கி இருக்கான்னு நினைங்கன்னு சொன்னோடனே எல்லாம் சிரிக்கிறான். சிரிச்சு என்ன செய்கிறான்? அந்த வசனம் போடுங்க, 39 போடுங்க, 39. அதற்கு அவரை பார்த்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய மனநிலையை வெளியே சொன்னீங்கன்னா சமுதாயம் உங்களை பார்த்து சிரிக்கும். நீங்கன்னா என் காலில் விழுவீங்க, சூரியன் சந்திரன் என் காலில் விழுவுன்னு சொன்னால் சிரிக்கும், கோபிக்கும், முட்டும். அதனால சில ரகசியத்தை நீ மறைச்சி வைக்கணும். இங்கே வாசிக்கிறோம், பார்த்தாரு, எல்லாம் சிரித்தாங்க. சிரிக்க அவர் சொல்கிறாரு, இப்போ நான் ரூமுக்குள்ளே போய் அற்புதம் செய்ய போகிறேன். இந்த சிரிச்சவன் ஒருத்தனும் உள்ளே வரக்கூடாது. என்ன சொல்கிறாரு? ஏன்னா இவனுடைய மைண்ட் அங்கே பாதிச்சிடும். யாருடைய மைண்டு? இவன் மைண்ட் அங்கே பாதிச்சிடும். சொல்கிறான், என்ன கண்டிஷன் போடுறாரு பாருங்க. எல்லாரையும் அவர் வெளியே எவன் சிரிச்சானோ அவன் எல்லாத்தையும் ரூமை விட்டு வெளியே அனுப்பு. அந்த டெட் பாடி இருக்குது, அந்த டெட் பாடியை சுற்றின வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு. சொன்னோடனே சிரிச்ச ஆரம்பிச்ச உடனே அப்பாவை பார்த்து சொல்கிறாரு, இந்த பாடி இருக்கிற இந்த ரூமுக்குள்ளே இந்த சிரிச்சான் பற்றியா அவன் ஒருத்தன் கூட உள்ளே இருக்கக்கூடாது. இவ்வளோ தூரத்துக்கு மனநிலை சமுதாய ஆசீர்வாதத்தை பாதிக்குமாங்க. நானாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? சிரிக்கிறீங்களா, இரு, இப்போ இயேசு நாமத்தில் நான் எழுப்புறேன், பாரு, அற்புதத்தை பாரு. செஞ்சுருப்போம்ல. நம்ம என்ன செஞ்சுருப்போம்? என்னையா மட்டமாக நினச்ச, என் தகுதியும் அந்தஸ்து உனக்கு தெரியல, இப்போ பாரு, நீங்கள் பார்க்குற முன்னுக்கு நான் எழுப்புறத பார்த்த உடனே நீங்களும் மிரள போகிறீங்க. போடா வெளியேட்டாரு. நகைத்தார் எல்லாரையும் வெளியே போக பண்ணி யார் யாரை வச்சுக்கிட்டாரு? பிள்ளையுடைய அப்பா, பிள்ளையுடைய அம்மா, தான் கூட வந்து அப்போஸ்தலர்களை மட்டும்தான் வச்சார். ஏன்னா இவங்க மனநிலை தான் ஒழுங்கான மனநிலை, மற்ற மனநிலைன்னா சரியில்லாத மனநிலை. இவர்களை வைத்துக்கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, வாசிப்போம் 42 வரைக்கும் போடுங்க. பிள்ளையின் கையை பிடித்து, நல்லா கவனிங்க, ஆண்டவர் அற்புதம் பண்ணுறது ஈஸி, அது அவர் பாட்டு. ஆனால் அவர் அற்புதம் பண்ணுவார்னு நினச்சி அதில் நிற்கிறது கஷ்டம், இது நம்ம பாட்டு. ஆண்டவர் ஆசிரியத்தில் அற்புதம் பண்ணக்கூடாமல், ஏன் தெரியுமா? அங்கே இருக்க ஜனங்களுடைய மனநிலை சரியில்லை. இவன் அப்பா நம்மளோட இருக்காரு, இவங்க அம்மா நம்மளோட இருக்காரு, இவங்க அண்ணன் நம்மளோட இருக்காங்க, இவங்கெல்லாம் தச்சு வேலை பார்க்குறாங்க, இவரும் தச்சு வேலை பார்த்தாரு, இவராக செய்கிறது. அவங்க அற்புதம் பண்ண முடியல அவர்னால. இன்றைக்கும் சொல்கிறாங்க, ஆண்டவர் அற்புதம் பண்ண முடியும், அதுக்கு காலதாமதம் ஆவதற்கு காரணம் நம்ம மனநிலை சரியில்லை. நம்ம தெர்மோஸ்டாட்டாக மாற தெரியல, நம்ம ஒன்றும் தெர்மோமீட்டராக தான் இருக்கோம். நம்மளால் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நமக்கு சூழ்நிலையை மாற்றினாரா இல்லை இவர் மாறினாரா? இந்த பெண்ணு வீட்டில் சூழ்நிலையை மாற்றினாரா, சூழ்நிலை இவரை மாற்றிச்சா, இவர் சூழ்நிலையை மாற்றினாரா? நம்மளை எது மாற்றுது? பேங்க் அக்கௌண்ட் பணம் போய்கிட்டே இருக்குது, ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐயில் ஒரு இஎம்ஐயாக வாங்கியிருக்கோம், 10 ரூபாய் தவிர எல்லாம் இஎம்ஐயில் கிடக்கு. அது இருக்குது, இது இருக்குது. கொஞ்ச நாளில் ஜபம் போயிடுச்சு, பைபிள் ரீடிங் போயிடுச்சு, ஊழியமே போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை போவோமா வேணாமா? போகலைன்னா அந்த போதவர் ஃபோன் பண்ணி கேட்டு தொலைவார். நீங்கள் நானும் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர்கள். ஒருத்தர் தான் ஆமேன்கிறாரு, அது கூட நம்ம பலன் இல்லாமல் இருக்கும். நீயும் நானும் இரவையே பகலாக சூழ்நிலையை மாற்றினானே யோசுவான்னு ஒருத்தன், எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பான்? எதை மாற்றினா? ராத்திரியே பகலாக மாற்றினானா என்ன ஃபெய்த் இருந்திருக்கும் யோசுவாக்குள்ள? ஐயா, ஒரு சூரியனையும் சந்திரனையும் நம்மளால் நிறுத்த முடியுமா? எந்த அளவுக்கு அவன் மைண்ட் இருந்துரு. அற்புதம் பண்ணுறது ஈஸி, அதை கேட்கணுமே. ஆண்டவரே யுத்தம் நடந்துருக்கு, நைட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் யுத்தத்தில் தோற்றுருவோம், எனக்கு இன்னொரு 12 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பகலாக கொடுங்க, நாளைக்கு பகலை எடுத்துக்கங்க, நாளைக்கு 24 மணி நேரம் இருட்டாக இருந்துக்கிட்டேன், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மாற்றுறாரு. இந்த பகலை அங்கே தள்ளி போட்டு இந்த இரவை எங்கே தூக்கி போடுறாரு. நம்ம கெடிகாரத்தில் உள்ள முள்ளையை மாற்றுறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. அது ஏறி அதை முள்ளை மாற்றுறதுக்கே சத்து இல்லை. அவங்க சூரியனையும் சந்திரனையும் மாற்றி வைக்கிறான். என்ன திரும்ப செஞ்சான்? சந்திரனை கொண்டு போய் சூரியனுக்கு பின்னுக்கு வச்சுட்டான். என்ன வீட்டில் இருக்க பொம்மை சந்திரனை சொல்லலை. அவன் என்ன செஞ்சான்? சந்திரன் வந்தால் இரவு வந்துடும், சூரியன் மறைஞ்சால் பகல் போயிடும். என்ன திரும்ப பண்ணான்? சூரியனை தூக்கி முன்னுக்கு வச்சு இப்படியா ஆண்டவர் உங்களை செய்ய சொல்கிறாரு? உங்கள் பொருளாதாரத்தை நல்லா பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்லா பாருங்கள், உங்கள் குடும்பத்தை நல்லா பாருங்கள். இதை பார்க்க நம்மளால் முடியலை. அவன் சூரியனை தூக்கி முன்னுக்கு வைக்கிறான், சந்திரனை தூக்கி அது போடப்பட்டிருக்கு. இது கர்த்தருடைய வார்த்தை இல்லையா, மனுஷ வார்த்தைன்னு போடப்பட்டிருக்கு.
நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிங்கிறேன். இதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சது இல்லையா, இதுக்கு பின்னுக்கும் செஞ்சது இல்லையா? ஒரு மனுஷன் சொல்ல கேட்டால் ஆண்டவர் செஞ்சாராம். இவங்கன்னா எவ்வளோ மனநிலை உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்று பாருங்கள் தேவ பிள்ளையை. சரி, நம்ம முடிச்சுட்டோம், நேரம் ஆயிடுச்சு, கடந்து வரோம், நேரம் சாரி, நீ இந்த சம்பவத்தை முடிச்சிட்டோம் சொல்கிறேன் என்றார். சிறுவனை எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். 41 முடிச்சிட்டோம். போது இந்த மாதம் 42 மட்டும் போடுங்க. 42. உடனே சிறுவன் எழுந்து நடந்தால், அவர் 12 வயதாக இருந்தால் மிகுந்த இப்போ தான் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதுக்கப்புறம் தான் ஆச்சரியம் வருது. நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடும். கடைசி வசனங்கள் போட வேணாம், நேரம் ஆயிடுச்சு. ரோமர் 12:2 போடப்பட்டிருக்கு. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால தினந்தோறும் என்ன செய்யும்? யாராச்சும் பல்லு விளக்காமல் இங்கே வந்திருக்கீங்களா? குளிக்காமல் வந்திருக்கீங்களா? அது 1-2 இருக்கும். கோல்டு அட்டாங்களா? ஆனால் பல்லு விளக்காமல் வந்திருக்கீங்களா? அதே மாதிரி தினந்தோறும் மனசை உரிச்சு போடுறீங்களா? மனதை தினந்தோறும் என்ன செய்யணும்? உரிச்சு போடணும். பல்லு விளக்குறது கரெக்டாக விளக்குறோம். ஆனால் எதை